அதனால் அது ஒரு கவனத்தில் எடுக்கலாம். மற்றபடி சிறப்பு. எல்லோரும் படைப்புகளால் ஆராதனை செய்வோம் என்று இன்றைக்கு நான் இந்த ஷர்ட்டோட வழியில் நடக்கிற அளவுக்கு வலும் சூடான நாள் இங்கே கிழக்கு லண்டனில். உங்களோட பக்கம்? இங்கமா படித்தார் நல்ல ஆள் இருந்தது. ஆனால் நீங்கள் பெரிய மேல் ஜாக்கெட் போட்டிருக்கிறீங்க. இல்ல அது சுகத்துக்கா? சுகத்துக்காக. சரி சரி சரி. எங்கட பக்கம் அதிக வெயில் அடிக்குது. என்ன நடக்குது? வெயில் 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 வெயில். ஜாலியான ஒரு குளிரம் இருக்கு. அது காலை குளிர் அழகானது. அதே நேரம் இந்த இது காலம 10:30 11 வரைக்கும் தான் கூடுதலான உயிர்ச்சத்து டி வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 11 12க்கு பிறகு வர்ற வெயில் வந்து எங்களை எரிக்குமே தவிர அதில் வரக்கூடிய உயிர்ச்சத்து வந்து சரியான குறைவு. டி என்றது என்னது? எங்களோட எதிர்ப்பு சக்தி. எதிர்ப்பு சக்தி இல்லையா? அது வெளித்தோல்ல இருந்து உள்ள அவயவங்கள் எங்களை எலும்பு வரைக்கும் விட்டமின் டி நிச்சயமாக தேவை. அதை காலை வெயில் தான் பெற வேண்டும். சரி, சிந்தனை நேரத்தில் நடக்காட்டிலும் கூட பரவாயில்ல. ஏனியவர்கள் இன்றைக்கு காலமாக கட்டாயமாக ஒரு என்ன சொல்லுவோம், பேச்சு வேலை, ஒரு எத்து நடை எப்படி சொல்றது? அப்போ நாங்கள் நடக்க தொடங்குகிறோம். அப்ப என்ன இப்ப என்னதான் செய்து கொண்டிருக்கிறா? பலகாரம் வந்து சொல்லி போட்டு நடக்குதுல. இறங்குவோம் சொல்ல விருப்பம் இல்லை. அப்ப நிறைய கட்லெட் எல்லாம் செய்யறீங்க போல இருக்கு. சரி, சந்தோஷம். நடவுங்க வாங்கோ. நினைவு சிலிப்பவர்களும் இந்த நேர காலத்தோடு வந்திருக்கிறீங்க. வரவேற்றுக் கொள்கிறோம். தர்ஜினி அவர்களை காணவில்லை, கண்டும் காணாத. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வீட்லயா வெளியிலையா? வெளியில் இறங்க போகிறேன். சரி, நல்லது நல்லது. அவர்கள் நெய் சிலிப்பவர்கள். டேவிட் அண்ணா கேட்டால் அவர் கதை சொல்லுவார். அவர் நான் நடக்க சொல்லி கேட்க மாட்டேன். நீங்களும் கொஞ்சம் கோயிலுக்கு போறீங்களா? வெளியில வரும். சரி. நெய் சிலிப்பவர்களும் ஒரு நடை ஒன்று இன்னைக்கு போடுங்க கரெக்டா 11க்கு முன்னம். சரி, நல்லது. ஏனெண்டா தண்ணியை பற்றியெல்லாம் நிறைய காய்ச்சிட்டோம். என்ன ஆக்சிஜனை பற்றியெல்லாம் எங்களுக்கு வயது வர்ற காலத்தில் மிக முக்கியமான அவயவம் வந்து தோலும் எலும்பும் மட்டும்தான். அதிலும் எலும்பு எங்களால் பராமரிக்க முடியாது, கஷ்டம். ஆனால் இந்த தோலை பராமரிக்கிறது முடியும். அதுக்கு இயற்கை நிவாரணி வந்து சூரிய ஒளி மட்டும்தான். அதுவும் காலை சூரிய ஒளி நல்ல வடிவாக சும்மா பொழுது போகாத நேரங்களில், ஈவன் பாம்போத்து நீங்கள் நேர நேரம் கூட எங்கேயாவது வெளியில் போய் ஒரு வாங்கில் இருந்து வடிவாக நிகழ்ச்சிகளில் மொபைலில் கலந்து கொள்ளுங்க. சாட்டோட சாட்டாக எங்களுக்கு அது கிடைக்கும். கண்டிப்பாக பின்னாளில் எங்களை காப்பாற்றும். ஒரு முதுமொழி இருக்கிறது, நாம் எல்லோரும், அது இந்த சொல்லு காலையில் பாவிக்கிறேன்னு குழம்பாதீங்க, இயற்கையானது. நாம் எல்லோருமே நடந்து கொண்டிருக்கல தான் சாகணும். படுக்கையில் இருந்து ஒரு நாளும் வாழவும் கூடாது, சாகவும் கூடாது. நன்றி. எல்லோரும் உற்சாகமா வரவேற்றுக் கொள்கிறோம். இனிய கால உற்சாக வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்று ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் தூர இடத்தில் நிற்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அப்ப நாங்கள் இன்றைக்கு அஞ்சலோட்டம் தான் இன்றைக்கு தொகுப்பு. அப்போ நான் ஆரம்பித்து வைக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவராக சொல்லி கொண்டு வர நாங்களும் நடையை முடித்து விட்டு கலையை மூடி வந்து விடுவோம். சிறப்போடு சமய சிந்தனையை உற்சாகமாய் தொடரலாம். சுய சிந்தனைகள் உருட்டல் சிந்தனை கிடையாது. சுய சிந்தனை இருந்தால் சொல்லலாம், இல்லாவிட்டாலும் பெற்றோர் தெய்வத்துக்கு இந்த நேரம் ஒதுக்கி கொள்வோம். ஒன்று குரலில் தாங்கோ, எழுத்துல தாங்கோ, இல்லை நேரடியாக பேசுங்கோ. எல்லாரும் அந்த குரல் பதிவை கேட்டிருப்பீங்க. இது 2 கிழமை நாங்கள் காற்றில் கதைச்ச கதை தான், புதுசான ஒன்று இல்லை. ஏன் பெற்றோர் தெய்வத்துக்குள்ளே வருது என்றதுக்கு விஷயம் இருக்குது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா படிப்பீங்களே, ஏன் இதுக்குள்ளே வருது இந்த தலைப்பென்றால், அது பின்னிணைப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் இணைய வேண்டியதும் எங்கள் பிள்ளைகள், பேர குழந்தைகள் மற்றும் எங்கள் சுற்றாடல் இருக்கக்கூடிய உறவுகளோடு நாமும் அவர்களோடு எங்களை இணைக்கின்ற ஒரு பரியந்தம் இந்த கதைக்குள்ளே இருக்குது. இது உண்மை கதையா என்று கேட்டால் ஒருவருடையதல்ல, பலருடைய உண்மை கதை. நான் பல காலங்கள் இது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தலைப்பாக இன்று அதை எடுத்திருக்கிறோம். மனம் உவந்து அதை பற்றி நாங்கள் பேசுவோம். பெற்றோர்களை நாங்கள் இன்று பெருமளவில் வளமை போலவே மதிப்பளிக்க போகிறோம். அதை தொடர்ந்து இளையர் யோகா இன்று 245 இலக்கம் சரியா தெரியவில்லை. இந்த வாரம் 244 போன வாரம் ஒன்று செய்யவில்லை. என்ன
ஓம். சரி, நன்றி. அதனையும் ஓரிருவராவது இணைந்து தவறாமல் ஒரு 10, 15, 20 நிமிடமாவது செய்வோம். இளையோர்களை நாங்கள் சந்திக்கிற நேரம் கண்டிப்பாக சந்திப்போம். ஏனென்றால் விடுமுறை எல்லாம் முடிஞ்சிட்டுது. மற்றும் மாலை அழகிய மலர்களும் சுடர் ஒழிப்பு கிளப்பும் இன்று விடுமுறை. மற்ற நேரடி ஒளிபரப்புகள் அறிவித்தல்கள் தரவில்லை பெரியவர்கள். தந்தால் அதை நாங்கள் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்வோம். நல்லது. வாருங்கள். டேவிட் அண்ணாவை உற்சாகமாக வரவேற்றுக் கொள்கிறோம். டேவிட் அண்ணா முடிய ஒவ்வொருவராக நாங்கள் அஞ்சல் ஓட்டத்தில் ஒவ்வொருவரையும் தொகுப்பாக இணைத்துக் கொள்வோம். நன்றி. உற்சாக வணக்கம் டேவிட் அண்ணா. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன் என்கின்றது திருப்பாடல் 16. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை பிரான்சில் இருந்து டேவிட். தொடரன் 2065 பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித 9ஆம் சிங்கராயர் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இறைவனை பாடுவோம். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே, தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். லா 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 லா. ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமாவார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகின்றார். வேடர் கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகின்றார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே, தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலுயா. அன்பு உறவுகளே, இன்றைய நற்செய்தி சற்று கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே பொறுமை காக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 - 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் ஜெருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழியே நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று இயேசு கேட்டார். அவர்கள் இயேசுவிடம், நசரேத்து இயேசுவை பற்றியதுதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவை எல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கியுனர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று
அப்பங்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தி உள்ளனரே, மெசியா தாம் மாற்றி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகின்றவர் போல் காட்டிக்கொண்டார். அவர் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாற நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரம் முதலே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக எங்களோடு தங்கும் என்றார்கள். இன்றைய நற்செய்தி எம்மாவு சீடர்களின் விசுவாச உறுதிப்பாட்டை விளக்குகின்றது. எவ்வாறு என்றால், இயேசுவை தங்கள் அருகில் வைத்துக் கொண்ட நிலையிலும், இயேசு அவரோடு பேசிய நிலையிலும், அவருடைய வார்த்தையை கேட்ட நிலையிலும் கூட அவர்களால் இயேசுதான் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர முடியாமல் இருப்பதை நற்செய்தி விளக்குகின்றது. இயேசு தன்னுடைய ஆரோகணத்துக்கு நாளுக்கு முன்பதாக இன்றைய கடைசி முறையாக இயேசு சீடர்களுக்கு தன்னை காண்பிக்கின்றார். எம்மாவென்றது, அதாவது இந்த பிரான்சிலேயே ஒரு ஆறுதல் தரும் வார்த்தையாக உள்ளது. காரணம், இது அபெப்பெயர் என்று சொல்லி அவர் தன்னுடைய காலத்திலே யுத்தம் நடந்து, 2வது உலக மகா யுத்தம் நடந்து முடிந்த பின்பாடு இங்கு கஷ்டம், வறுமை, நோய், நொடி, பிணி, பீட, துன்பங்கள் இருந்தன. பசி பட்டினியால் மக்கள் வாடி இறந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் இந்த எம்மாவு என்ற பெயரிலே ஒரு அசோசியேஷன், அதாவது ஒரு நிதி அமைப்பை கட்டமைப்பு செய்து, அதனாலே மக்களுடைய பசியையும், இல்லிடமற்றவர்களுக்கு இல்லிடத்தையும், உணவு உடுப்பு அற்றவர்களுக்கு அதே வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தார். இன்றும் அந்த நிலைமை, இன்றும் அந்த பணி எத்தனையோ அவருக்கு பின்வந்தவர்களால் தொடர்கின்றது. ஆகவே இந்த எம்மாவென்ற பெயர் பிரான்சிலே மிக முக்கியத்தை பெறுகின்றது என்பதை இந்த நாளிலே கூறிக்கொண்டு, ஆகவே இயேசுதான் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர முடியாமல் இருப்பதை நற்செய்தி விளக்குகின்றது. நற்செய்தியில் குறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழகான வார்த்தை, அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. பல வேளைகளிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம் கண்கள் மறைக்கப்பட்ட நிலையிலும் நாம் இருக்கின்றோம், வாழ்கின்றோம். இந்த கண்கள் மறைக்கப்பட்ட நிலை விசுவாச வாழ்வின் அடிப்படையிலேயே இயேசுவை உணராத நிலை குறிக்கின்றது. இறைவன் மீது நாம் வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத விசுவாசம் நிலை குலகின்ற பொழுது இயேசுவை நாம் ஆன்ம கண்களால் கண்டுணரவில்லை என்றால் பாவத்தின் சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். சீடர்களும் அவர் அப்பத்தை எடுத்து விட்டு கொடுக்கின்ற பொழுது அவரை கண்டு கொள்ளுகின்றார்கள். இன்றும் தினம் திருப்பலியிலே அப்பம் விற்கப்படுகின்ற போது இறைவார்த்தை பகிரப்படுகின்றது. எத்தனை உள்ளங்கள் பற்றி எரிகிறது. சிந்திப்போம், கண்டுணர்ந்து விசுவாசத்தை உறுதி செய்ய முயற்சிப்போம். ஆகவே என்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறையாசினால் எல்லோருக்கும் வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நாளிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவுகளுக்கும் ஞாயிறு தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு உறவுகளே, பிறப்பு குழந்தைகள், சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் இனி வரும் நிகழ்வாக சகோதரி ஜியா நடேசன் அவர்கள் தன்னுடைய நற்சிந்தனையை தருவார்கள். நன்றி, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும், டேவிட் அவர்களுக்கும் எனது இதயங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் ஜெயமந்தி ஜியா நடேசன்.
இன்று பாஸ்கா காலத்தின் மூன்றாம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை. எனது ஆக்கம் 9049. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசுவின் பாடுகளும் சிலுவை மரணமும் சீடர்களை சிறகடித்தது. அவர்களின் மனங்களிலே சில சந்தேகங்களை விதைத்தது. எனவே சீடர்களை ஒன்றிணைக்க, அவர்களின் நம்பிக்கையையும் வலுப்படுத்த உயிர்த்த இயேசு சில முயற்சிகளை எடுக்கின்றார். அவரோடு உரையாடுகின்றார். மறைநூல் தன்மையை பற்றி எழுதியிருப்பவற்றை வெளிப்படுத்துகின்றார். அவர்களோடு உணவு உண்கின்றார். எம்மாவு வழியில் செல்லும் சீடர்களும் இயேசு உரையாடி உணவு பகிர்ந்து தன்னை வெளிப்படுத்துவதில் இது தெரிகின்றது. இயேசுவின் செயல்கள் அனைத்தும் சீடர்களை திடப்படுத்தி அவர்களை தனது சாட்சிகளாக மாற்றுவதற்காகவே. உயிர்த்த இயேசுவின் அனுபவம்தான் சீடர்களை இயேசுவின் சாட்சியாக மாற்றுகின்றது. இயேசுதான் மெசியா என்று எல்லா மக்களுக்கும் அறிக்கையிட ஆற்றல் தருகின்றது. சந்தேகங்களால் நாம் அலைக்கழிக்கப்படும் போது, நம்பிக்கை குறைவு ஏற்படும் போதும், அச்சுறுத்தலும் கோழைத்தனத்தாலும் அவதியுறும் போதும் ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார். நம்மோடு உரையாடுகின்றார். நம்மில் தெளிவை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். நம்மை திடப்படுத்துகின்றார். இதை நாம் உணர்ந்து இயேசுவிலே நம்பிக்கை வைத்தால் அவரை நாம் பார்க்க முடியும். அவரது குரலை கேட்க முடியும். அவரது சாட்சியாக வாழ முடியும். சிந்திப்போம், செயல்படுவோம். ஒன்றாக இணைவோம், அன்பினை பகிர்வோம், புது உலகம் அமைப்போம். உறவினை வளர்ப்போம். இறைவனில் மனிதர் சமமே, நாம் இணைந்தால் வாழ்வு நலமே. அன்பினில் நிலைத்து வாழ்ந்தால் நம்மில் உறவுகள் என்றும் மலரும். ஒன்றாக இணைவோம், அன்பினை பகிர்வோம், புது உலகம் அமைப்போம். உறவினை வளர்ப்போம். அடுத்ததாக பாலன் அவர்கள் தங்களது நற்சிந்தனையை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே பாம்பூத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இரட்சகருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு, லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன், கிறிஸ்தவ நஞ்சு தொழிலக்கம் சகோதரி 784 என்று சொல்லிக்கொண்டு, பழமை போல பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவர் எவரோ அவரிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின் படியும் அதை
செய்வீர்களாக. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. தொடர்ச்சி சோதரி நாளை தொடரும் என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு சோத்திரம். என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எமக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. எம்மை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எமக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று எமை பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. ராஜா 15 சர்ஜரிக்கு மேல எனக்கு காப்பாட்டீங்க ராஜா. 3 கிரிட்டிக்கல் சர்ஜரி, கொமோ, நிமோனியா எல்லாத்தையும் நீங்க தப்ப வச்சீங்க ராஜா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. எங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட மந்திர சூனியங்கள் சேவினங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி விட்டதற்காக கோடி நன்றி ராஜா. கோடி நன்றி தகப்பனே. எங்களை விடுதலை செய்ததற்காக கோடி நன்றி ராஜா. அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. எம்மை அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. எம்மை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எமக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர் என்னை பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர் என்னை பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஐயா. அன்பான இயேசுராஜனுக்கு மீண்டும் கோடான கோடி நன்றி ராஜா. மீண்டும் இந்த புதிய நாள் தந்தைக்கா கோடி நன்றி ராஜா. அப்பனே பிரியான மார்க்கமாக உங்களோட பிள்ளைகள் ராஜா எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டு இருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் எசப்பா உங்களோட தூதலை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பேராக பாதுகாத்துக் கொள்ளோடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் எடுத்த போறமைக்காகவும் எசப்பாவுக்கும் முன்னுமுறை கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோதரன் தகப்பனே. மற்றும் ராஜா எல்லா குடும்பங்களும் தேவைகளை சந்திங்க ராஜா. இரட்டத்தனியாக குடும்பங்கள் தேவைகளை சந்திச்சு ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க. குடும்பங்களுக்குள்ள ஏதாவது குழப்பங்களை கொண்டு வர கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ராஜா நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா. தேவை அனைத்தையும் சந்திங்க. அதுக்காக நன்றி சொல்றோம் தகப்பனே. சோத்திரம் மற்றும் ராஜா உலகில் நிரந்தர சமானத்தை கொண்டோடு ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த நாட்டு அதிபர்களோடும் ராணுவ தலைவரோடு நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசுங்க. நிரந்தர சமானத்தை கொண்டு ஆசீர்வதிங்க ராஜா. என்று தகப்பனே இதுவரை மரித்த சிறுவர் உட்பட முதியோர்கள் வாலிப பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நித்திய இழைப்பார்ல கொடுங்க ராஜா. நித்திய இழைப்பார்ல கொடுத்து ஆத்மாவில் சாந்தியை கொடுங்க ராஜா. ஆத்மாவில் சாந்தியை குடும்பங்களை ஆற்றி தீட்டி அரவடைங்க ராஜா. ஆறுதல் படுத்துங்க ராஜா. தூதரை அறிக்கையோட ஆறுதல் படுத்துங்க. தேவையை சந்திங்க ராஜா. சந்திங்க. சோத்திரம் தகப்பனே. மற்றும் தகப்பனே
பாமூத்தின் அதிபர் குடும்பம் கைதிக்கும் சகலவற்றையும் ஆணுத்தினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் அணுவினாடி கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழிதமிழும் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு பிரபரன் சகோதரி அடுத்ததாக சகோதரி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இன்னைக்கு சிந்தனை தரலாம். சகோதரி நேவிஸ் பிலிப்ஸ். ஆமாம், வணக்கம். நன்றி பாலன். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நற்செய்தி வழங்கினவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1880 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக நற்செய்தி நூல்களை புரட்டி பார்த்தால் இயேசுவின் வாழ்வில் பயணங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நம்மால் உணர முடியும். தாயின் வயிற்றில் அவர் கருவாக இருந்தபோதே நசரேத்தில் இருந்து பெத்லகேமுக்கு அவர் மேற்கொண்ட முதல் பயணத்தில் தான் அவரது மண்ணக வாழ்வின் தொடக்கம் ஆரம்பித்தது. சீடர்கள் அனைவரும் கூடியிருக்க மண்ணகத்திலிருந்து விண்ணகம் நோக்கி பயணித்த அவரது விண்ணேற்றம்தான் மண்ணக வாழ்வின் அவரது இறுதி பயணம். கலிலேயா, யூதேயா, சமாரியா, ஜெருசலேம், கப்பர்நாகும் என தன் வாழ்வு முழுவதும் எத்தனையோ இடங்களுக்கு பயணித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு விதமான பாடத்தை மக்களுக்கும் தம் சீடர்களுக்கும் இயேசு கற்பித்து கொண்டே சென்றார். இன்றைய நற்செய்தியும் இயேசுவின் ஒரு பயணம் பற்றியே பேசுகின்றது. இஸ்ராயேல் மக்களின் அரசியல், சமூக, ஆன்மீக தலைநகரான ஜெருசலேமில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மாவு என்ற இடத்துக்கு 2 சீடர்களுடன் இயேசு சென்ற பயணம்தான். தங்களோடு நடந்து வந்த இயேசுவை அவர்கள் உணரவில்லை. இயேசுவின் வாழ்க்கை முழுவதுமே இப்படி இயேசுவை கண்டுகொள்ளாத, உணர முடியாத பலர் இருந்திருக்கின்றார்கள். இயேசுதான் இஸ்ராயலின் மீட்பர் என்று உணராமல் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றவர்கள், இயேசுதான் கடல் மீது நடக்கின்றார் என்பது உணராத சீடர்கள், இயேசு வழங்குவது முழு மனித விடுதலை என்பதை உணராது அவரை அரசியல் விடுதலை தருபவராக எண்ணி அவரது ஆட்சியில் வலப்புறம் இடப்புறங்களில் அமர விரும்பிய செபதேயுவின் மக்கள், இரவு முழுவதும் அவரோடு உரையாடினாலும் அவரை முழுமையாக உணர முடியாது திணறிய நிக்கதேம், வரையிருப்பவர் இயேசுதான் என்பதை முன்னறிவித்தும் சுட்டிக்காட்டியும் அவரை உணராமல் அவரிடமே ஆளனுப்பி கேட்ட திருமுழுக்கு யோவான், உயிர்த்த இயேசுவை தோட்டக்காரர் என எண்ணிய மகதலா மரியா, இப்படி தங்களோடு இருந்தும் கண்டுகொள்ளாமல் இருந்த பலரை விவிலியம் சுட்டி காட்டுகின்றது. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் வாழ்வில் கூட பல நேரங்களில் இறைவனை அறிந்து கொள்ளாதவர்களாக, கண்கள் மூடப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆலயத்தில் ஆண்டவரை தரிசிக்கும் நாம் அன்றாட வாழ்வில் நம்மோடு நெருங்கி வருபவர்களில் இயேசுவை உணராமல் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம். நமது பெற்றோர், நண்பர்கள், ஆசிரியர்கள், அருட்பணியாளர்கள், நல்வழி காட்டுவோரின் வழியாக இயேசு நம்மோடு நாளும் பயணிக்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள நம் அகக்கண்களை திறப்போம். ஆத்ம நம்பிக்கையோடு வெளிகளில் ஒளி பெற்று ஒளியின் மக்களாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, அச்சமுமில்லை அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே, ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை ஆதலின் குறையில்லை, ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால், ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால், அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால்
உலகமே பின்னால் இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு இங்கு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளில் வருகின்ற நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி இதுவரை நற்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றிகளை கூறி திரு நடாமுகன் அவர்களையும் ஏற்றபடி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனையில் இருந்து விடை பெற்றாலும் சற்று நேரங்கள் இருப்பீர்கள் என நம்பிக்கையோடு. சரி, அந்த மியூட் தட்ட கொஞ்சம் நேரம் மறந்து போயிடுறோம் ஒவ்வொரு முறையும். சரி, அதே நீ வளமையாக இல்லை, நான் முதலில் அதை ஒன் பண்ணி வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வாங்க. சில பேர் சொல்லாட்டி நீங்க காய்ச்சி கொண்டே இருப்பீங்க, அது கடைசியா நாங்கள் யோசிப்போம் எனக்குத்தான் வேற இல்லை போல இருக்குன்னு பேசாம இருந்துரும். அதுல மன்னிக்க வேணும், அது முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்னென்று சொல்லி சொன்னால், நேற்று முன்தினம் நான் சுவிஸ்ல இருந்து இதண்ணும் போது இந்த முயற்சி நிப்பாட்டி விட நான் இதண்டு விட மறந்துட்டேன். அப்ப நாங்கள் வீட்டுல கதைச்ச கதையெல்லாம் வந்துட்டது. தவமேல சிஸ்டர் கதை நாங்க தவமேலர் குழம்பிட்டா. அப்ப திடீரென்று பிரேமா அப்ப சொன்னா, ஐயோ என்னன்னு சொல்லி போய் பார்த்தால், ஐயோ நான் இதை நிப்பாட்ட மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி, அதுக்கு அந்த வெளியில இருந்து வர சத்தங்களை குறைக்க வேணும்ன்றதுக்காக வேண்டிதான் நாங்கள் அந்த முயற்சியில நிக்கிறது. வேற ஒன்றும் இல்லை, வேற காரணம் இல்லை. எங்கட தருணம் வர்ற போது நாங்கள் அதை அதுவும் நிச்சயமாக தங்கை கூட சில நேரம் டேவிட் அண்ணா உங்களோட இதுல நிக்கிறீங்கள் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா சில நேரத்துல. சரி, நல்லது. நினைவுகளை நாங்கள் மீட்டு மூளையை சுறுசுறுப்பாக வைக்க இவை போன்றவற்றில் அமர்றது, சுடுக்கு விளையாடுறது, மற்றவரோடு பேசுவது, எல்லாம் செய்வது, எல்லாம் பயிற்சிகள். அது சிறப்பு. ஆமாம், மற்றது என்ன சொன்ன அனுபவம் கவனமா இருக்க வேண்டும். நான் இளையோர் நிகழ்ச்சியை மொபைல் இருந்து ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமை அதை எல்லாம் திறந்து ஏற்பாடு செய்து போட்டு அதை அப்படியே மைக் ஓப்பன் நாமக்கீழ வாணியோட பிள்ளையில பற்றியே காய்ச்சி விட்டேன். ஆனா நல்லது தான் காய்ச்சோம். அவர் திருப்பி மாமா என்ற போதுதான் அத என்ன காய்ச்சுன்னு பார்த்தா அவர் சொல்லிச்சுன்னா இல்ல ஒன்றும் பிள்ளையா கதைக்கு இல்லை மாமான்னு. சரி, இதே போல இன்னும் ஒரு ஐரோப்பிய வானொலி ஒன்றில் ஒரு நேயர் ஒரு அதிபருக்கு எடுத்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது போன் காலம். நாங்கள் அந்த ரிசீவரை வைப்போம் இல்ல. அப்ப இவர் எல்லாம் கேட்டு, ஓம் சகோதரி நீங்க சொல்றது சரி, நான் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் எல்லாம் சொல்லி அவர் அரவணைச்சிட்டு போனை இவர் வைக்கிறார். ஆனா வைபடை இல்லை. அந்த அலுவலகத்தில் இருப்பவர் சொல்றார், இதுகள் எல்லாம் லூசுகள் கதைக்குதுகள், நான் ஒரு லூசு கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொல்றது அந்த அழைத்தவருடைய காதுக்கே போயிட்டுது. அவர் அது கூட அந்த ஐரோப்பிய நாட்டை விட்டு இலங்கையில தஞ்சம் அடைந்து இப்ப இந்த பக்கம் வர்ற இல்லைன்னு நினைக்கிறேன். அதோட எல்லாம் அது காசு பிரச்சனையில் தான் ஓடினார்கள். ஓரளவுக்கு புரிந்திருக்கும் உலகத்துக்கு. சரி, இன்னொன்றையும் இந்த நேரத்துல இப்பதான் நீங்கள் அந்த சொன்ன விடயத்தை மன்னிப்போடு அதை ஞாபகப்படுத்த வேணும். அப்ப போன அன்றைக்கு முந்தா நாள் வெள்ளிக்கிழமை இதை நிப்பாட்டாமல் நான் போய் அங்கால இன்றைக்கு என்ன சமைப்போம் அப்படி என்று சொல்லி அதை பற்றி கதைச்சு கொண்டிருக்க பிரேமா சொன்னா, ஐயோ நீங்க நிப்பாட்டாமல் வந்துட்டீங்களே அப்படின்ட்டு தான் அப்பதான் சொன்னா. இப்ப நீங்க சொன்னதுதான் பிரேமா சொல்றா, நாங்கள் தேவையில்லாத விடயங்களை பற்றி பேசல தானே, நல்லதவே தானே பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. நிப்பாட்டிட்டு பிறகு சமையல் அலுவலை பார்த்தோம். நன்றி. ஆகவே கலந்து கொண்டு இந்த அஞ்சலோட்டத்தை ஒரு கேள்வி உங்களிடம் அண்ணா, சொல்லுங்க. அந்த எப்பாவு என்று சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு நான் இன்னொரு ஏதோ காதை கலட்டி போடைக்குள்ள அந்த சொல்லு எனக்கு தவற விடப்பட்டு பின்னால சொன்ன கதை எதுக்காக இன்றைக்கு சிந்தனையில அதை சேர்த்தீங்கள் என்று அறியலாமா? அதாவது இந்த எம்மாவு என்ற ஒரு எம்மாவு என்ற இடத்துக்கு தான் இயேசு போய்கொண்டிருக்கிறார். இந்த எம்மாவில உள்ள சீடர்கள் வழியில இவரை இயேசுவை சந்திக்கணும். அப்ப அந்த எம்மாவுக்கு இயேசுவை அழைத்து செல்லுகிறார்கள். இது உயிர்ப்பின் பின்னரா? உயிர்ப்பின் பின்னர் நடந்தது. அந்த நாளில் உயிர்த்த அந்த பின்னேரம் உயிர்ப்பின் பிறகு நடந்த, அதாவது மரியா மதலேனாக்கு காட்சி கொடுத்தது, பிறகு அருளப்பெருக்கு காட்சி கொடுத்தது. இப்படி இதுக்கு பிறகு 3வது முறையாக இது நடக்குது இந்த காட்சி.
அப்பதான் அவர் நடந்து போகிறார். அப்ப இது இவருடைய உத்தானத்துக்கு பிறகு இந்த இவருடைய நாங்கள் சொல்லுவோம், அதாவது அசம்ஷன் என்று சொல்லுவோம், அந்த இது நடக்கிறதுக்கு முன்பாக இந்த கடைசியாக இந்த விடயம் நடக்கிறது. அப்பதான் இயேசு கடைசியாக இவர்களுக்கு காட்சி கொடுத்து அவருடைய அந்த அதாவது நீங்கள் ஒரு இவ்வளவு காலம் அந்த என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு அப்படியே அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அதை கண்டு கொள்ளுகிறார்கள், உடனே மறைந்து போகின்றார். இதுதான் அந்த கடைசியான நிகழ்ச்சி. ஆகவே இந்த எம்மாவு என்றது அது ஒரு அந்த சீடர்கள் தங்கி இருந்த ஒரு இடம். அதுதான் எருசலேமில் உள்ள ஒரு இடம். எருசலேமில் உள்ள ஒரு இடம். ஆமா, 11 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மலைப்பகுதியில வடிவாக இந்த நற்செய்தியில சொல்லப்பட்டிருந்தது. அதை இருவர் வாரத்தின் முதல் நாள் சீடர்கள் இருவர் எருசலேமில் இருந்த ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. சரி சரி சரி. அவ்வூரின் பெயர் எம்மாவு. அதுதான் அவர் காட்சி தந்த நிறைவு அல்லது இறுதி நாள் அது. அதுக்கு சரி சரி சரி. அதே பேர்ல இப்ப என்ன தொண்டு அமைப்புகள் இருக்கிறன. இங்க வந்து பிரான்ஸ்ல 2வது உலக மகா யுத்தம் தொடங்கின பிறகு பிரான்ஸ்ல வந்து பாரிஸ்ல கூடுதலாக பாரிஸை சேர்ந்த புற நிலப்பகுதிகளில் வந்து கட்டிடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு மக்கள் மரங்களுக்கு கீழையும் குளிர்ல வெயிலையும் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிற நேரத்துல இவர் ஒரு குருவாக இருந்தவர், அதாவது அபேப்பேர் என்று சொல்லி மிகவும் பிரபல்யமானவர். ஆகவே அவர் தான் இந்த தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சு உடனடியாக மக்களை திரட்டி மக்களுக்கு தேவையான அந்த பணிகளை செய்து அந்த மக்களை அந்த இக்கட்டான நிலையில இருந்து வர செய்தார். இன்றைக்கும் வந்து இந்த இல்லிடம் இல்லாத ஆட்களுக்கு வீட்டுல தளபாட வசதிகள் அதுகள் இல்லாத ஆட்களுக்கு, அதாவது நிலங்கள் புலங்கள் உள்ளாக்கள் அதை இனாமாக கொடுப்பார்கள் அவர்கிட்ட அந்த அசோசியேஷனுக்கு தொண்டு நிறுவனத்துக்கு. அதே நேரத்துல இப்ப நீங்கள் ஒரு சாமான ஒரு தளபாடத்தை நீங்கள் பாவிச்சுட்டு உங்கள் குடும்பத்துல யாராவது இறந்து போய்விட்டால் அதை பாவிக்கிறதுக்கு வேற யாக்கள் இல்லையான்னு சொல்லி சொன்னால் அதை கொண்டு போய் அன்பளிப்பாக இந்த தொண்டு நிறுவனத்துக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அதை ஒரு சிறிய ஒரு தொகை, இப்ப ஒரு 500 என்று சொல்லி சொன்னால் ஒரு 50 ரூபாய்க்கு அதை விற்று அந்த பணத்தை இந்த தொண்டு நிறுவனத்தில் சேர்த்து கொண்டு மக்களுக்கு அதை சேவையாக செய்வார்கள். இதுதான் இந்த உள்ள இதுங்க. அதாவது பிரான்ஸ்ல வந்து எல்லா முழு பிரான்ஸ் முழுவதும் அந்த நிறுவனம் இருக்கின்றது. எங்கட பக்கத்திலையும் இருக்கிறது. கொஞ்சம் குறைஞ்ச விலையில போய் மக்கள் வாங்குவார்கள். நல்ல 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 விஷயங்கள் தொண்டு நிறுவனங்கள் தான் அவர்கள் அந்த பெரிய தளபாடங்கள்ல வாங்கினா ஃப்ரீயாகவே கொண்டு வந்து அதை விற்று பெறுகிற காசில் இந்த ஷெல்டர், அதாவது படுக்கை இடம், இரவு வீடுகள் இல்லாதவர்கள் வந்து தங்கவோ கோப்பி குடிச்சிட்டு போவோ அதுகளுக்கு உதவுகிறார்களா? ஆமா, அதுகள் அப்படியான நிறுவனம் தான் அது. ஆமா, சிறப்பு 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 சிறப்பு. அதை கேள்விப்பட்ட இங்கே எல்லாம் சமரிட்டன், சல்வேசன் ஆர்மி அப்படிப்பட்டவை எல்லாம் இயேசுனுடைய பெயர்ல யுத்தத்துக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட தொண்டு நிறுவனங்கள். அதையொட்டி ஒரு கேள்வி பொதுவாக கேட்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் மூடி இந்த மனிதர்களை மையமாக வைத்த சமயங்களுக்கு விற்று வருகிறார்கள். ஏனென்றால் மக்கள் வருவது குறைவு, வாங்குவது குறைவு என்றது. அது போல இந்த எம்மாவு நிறுவனம் தளிர்த்து செயல்படுதா இல்ல கொஞ்சம் அவருடைய நடவடிக்கை குறைகிறதா? இல்ல அப்படி என்றதல்ல. அதாவது இன்றும் அந்த ஏழை மக்கள், அந்த ஒரு குறிக்கப்பட்ட மக்கள், இப்ப உங்களுக்கு தெரியும், அதாவது இன்ஃபிளேஷன் வந்தாலும் என்றாலும் இன்றைக்கு நான் வரைக்கல பிரான்ஸுக்கு வரைக்கல சாதாரணமாக ஒரு ரினோல்ட் சைங்கில ஒரு பக்கம் மட்காட் வந்து புடுங்கப்பட்டு லைட் புடுங்கப்பட்டு இப்படியான கார்கள்லாம் ஓடினார்கள். ஆனா இன்று வந்து பிரான்ஸ்ல பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எந்த பார்க்கிங்ல பார்த்தாலும் பிராண்ட் நியூ கார் விளங்குதில்ல. இந்த 44-45 வருஷத்துக்களை நான் பார்க்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இதே போன்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிறார்கள். சரி, அப்படி பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிறதால இப்படியான நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய ஆட்கள் இனிமேல் இல்லை என்ற கஷ்டப்பட்டு சாப்பிட வழி இல்லாமல் அன்றாட உணவுக்காக வருந்துகின்றவர்கள்லாம் இப்படியான இடங்களுக்கு சென்று அந்த உதவிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் இப்ப இன்றைக்கு பிரான்ஸை பொறுத்தளவில் 100% மக்கள் வறுமையற்ற நிலையில நல்ல வசதியோட வாழுகிறார்கள். இல்ல உண்மை. ஆனால் இந்த நிறுவனங்களுக்கு செல்லுகிற மனிதர்கள் வாழ வழி இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களால் இவர்களிடம் சின்ன உதவியாவது கிடைச்சா, ஒரு பீன்ஸ் சின்னாவது கிடைச்சா இன்றைக்கு சாப்பிட்டுலாம்
அரை பங்கு பான் கிடைச்சா வீட்டுல 2 பேர். ஏன்னா நேற்றா வெள்ளிக்கிழமை முந்த நாள் எங்கட இசாம நான் அறிய எங்கட ரோட்லயே 12 உணவு வங்கிகள், ஃபுட் பேங்க் என்று சொல்வார்கள், இருக்கிறது. நான் பார்த்த அத்தனையுமே இஸ்லாமிய அமைப்புகள் தான் நடத்துகின்றன. அது ஏனென்று தெரியல. ஆனா அதுல காத்திருப்பவர்கள் யாரும் வெள்ளைக்காரர்கள் இல்லை, ஆசிய மக்கள். குறிப்பாக இந்த படிக்க வந்த எளியவர்களும் பலர், நீண்ட வரிசை ஒவ்வொன்றுக்கும். அப்ப அது ஒன்றுல அது ஹைசில் இருக்கிறது. தமிழர் ஒருவர் உதவியால ஒரு நாள் சந்திச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் வேணாமண்ட. அப்ப நான் எனக்கு விஷயம் தெரியணும், நீங்கள் உங்களுக்கு சம்பளம் ஆண்ட? இல்லை ஐயா, எனக்கு சம்பளம் இல்லை, நான் 2 நாள் லீவு, இன்னைக்கு வந்து இதுல உதவி செய்யலாம் பார்த்து போறேன். நான் இதில் கஷ்டப்பட்டு சாப்பாடு தான் கொண்டு வந்து இல்லை இருக்கு, யாரு போறேன்னு இல்லை. ஆனா வரிசையா வரணும், ஏதோ ஒரு அடையாள அட்டை காட்டணும், வந்தா இருக்கிறதெல்லாம் 2 சாமான் தூக்கி கொடுப்பார்கள். அது கூடுது. இப்ப நீங்க சொன்னதை தொடர்பு படுத்தி பார்த்தால் விலை உயர்ந்த புதிய கார்கள் மினுமினுப்போடு முன்னால இருக்குது நிறைய. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சின்ன உணவு வேலைக்கான விலை கூட கிடைக்காமலும் மக்கள் கூடிக்கொண்டுதானே போகிறார்கள் ஐரோப்பாவில். இருக்கு தானே அந்த பத்தாசைன்னு சொல்லி அந்த இருக்குது, அங்கே போய் சாப்பிடலாம், ஃப்ரீயாக சாப்பிடலாம், மற்ற சாமான்கள் கொடுப்பார்கள். ஆனால் இந்த இங்கே உள்ள கச்சேரியில் போய் இவர்களுக்கு உண்மையிலேயே வசதி இல்லைன்னு சொல்லி அவர்கள் ஒரு அத்திரசையை கொடுப்பார்கள். அதை கொண்டே காட்டினா அவர்களுக்கு முழு சாமான் உணவுப் பொருட்கள், அந்த இந்த டின்களில் இருக்கிற அந்த உணவுப் பொருட்கள் இருக்குது தானே, அதெல்லாம் அவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாரு. ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறார்கள். இங்கே பத்தாசைன்னு சொல்லுவார்கள், பைக்குதல் என்று சொல்வார்கள். நிறைய இங்கே இருக்கிறது, கணக்க இடங்கள்ல இருக்கிறது, நாங்க இருக்கிற இடத்துலயும் இருக்குது. அப்படி வாங்குறது சாப்பாடுகள் இல்லாத இந்த கேள்வி இப்ப டேவிட் அண்ணா சொன்னதன் அடிப்படையில இப்படி இயலாமை மக்களும் அதிகரிக்கிறார்களே இன்று ஐரோப்பிய உலகத்தில். அது உழைப்புக்கு பஞ்சிப்பட்டு செய்கிறார்களா, இல்ல உண்மையிலேயே உழைப்புக்கு போக முடியாதவர்களாக இவர்கள் மாறுகிறார்களா? விசா கிடைக்காது தானே, வந்த உடனே அவர்களுக்கு வேலை செய்யறதுக்குரிய விசாக்கள் கிடைக்கும். அது ஒரு பகுதியினர் அது இருக்கிறோம். ஆனா மிகுதி கொஞ்சம் வளர்ந்தாக்கள், கனாலம் இருக்கிறாக்களும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையா இல்ல வறுமை நிலைக்கு தள்ளப்படுகிறார். நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். அதாவது எங்களுடைய பார்வாசில இதுல 2 பிரிவாக இதை பிரிக்கலாம். ஒன்று, இப்ப பாரிஸ்ல வந்து பாரிஸ் urban கவுன்சில் இருக்குத்தானே, அதாவது பாரிஸை சுற்ற உள்ள சொல்லுவார்கள். அவர்களும் இங்க வந்து 20 டிபார்ட்மெண்ட் அந்த அரொண்டிஸ்மெண்ட் இருக்கு. அந்த நிர்வாக அமைப்பில, அந்த வட்டார அமைப்புகள்ல வந்து அந்த உள்ள மேரி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், அந்த urban கவுன்சில், அவங்க வந்து இந்த கஷ்டப்பட்ட வரைய மக்களுக்கு வந்து அந்த மேரியால ஒரு சென்டரை ஒன்றை குறிச்சு அந்த இடத்துல வேனில சாப்பாடுகளை சமைச்சு கொண்டு போய் கோப்பி, சாண்ட்விச், மற்றது தயாரிக்கப்பட்ட உணவுகள் அது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற அதொன்று அந்த நிர்வாகத்தால செய்யப்படுகிறது. மற்றது 2வது முறை வந்து இப்ப சாதாரணமாக என்னுடைய பங்குல இந்த சன் சிசில் என்று சொல்லி பிலிப் இருந்தவர், ஜோன் பிலிப், அவர் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த விஷயத்தை நான் நேரடியாக சொல்ல வேணும். இந்த புவாது பூலோன் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கு. அதாவது என்னுடைய வீட்டில இருந்து இந்த ரோலன் கரோஸ் இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கிறதுக்கு, மற்ற பார்க் து பிரான்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது அந்த இடத்துல வந்து இந்த பெண்கள் வந்து இரவில இந்த விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். இந்த சுவாமி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், இதுக்கண்டு ஒரு பெரிய ஒரு கமியோன் ஒன்று செய்து, ஒரு வேன் ஒன்று செய்து, அதுல ஒரு 2-3 பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணி, இவர்கள் என்ன செய்வார்களே, இந்த பங்குல இருந்து கோப்பி, சாண்ட்விச் இப்படியான அந்த சாப்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த காட்டு பகுதிக்கு சென்று அங்க வந்து இது இப்ப நான் சொல்றது லாமியத் போத்தோபின் அந்த இடப்பக்கத்துல உள்ள அந்த காட்டு பகுதி, அதை சொல்லுவாங்க பிரெஞ்சுல வந்து புவாது பூலோன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்ப இதுக்குள்ள நிற்கக்கூடிய இவர்களுக்கு வந்து இவர்கள் எங்களுடைய பங்குல இருந்து இரவு 10:30 மணிக்கு புறப்படுவார்கள். காலையில 1 மணி வரைக்கும் அவர்களை சந்திச்சு அவர்களுக்கு காப்பி கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்தாசைகள் எல்லாம் செய்தது. இதுல இருந்து எத்தனையோ பேர் தங்களுடைய அந்த பாவ வழியை விட்டு எத்தனையோ பேர் அவர்களுக்கு பின்னால பின்தொடர்ந்து இந்த அதாவது கற்றுக்குமேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் பிரெஞ்சுல, அவர்கள் வந்து திரும்ப அந்த அசோசியேஷன்ல சேர்ந்து அல்பா என்று சொல்லி அந்த அசோசியேஷன்ல சேர்ந்து தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஞான ஸ்நானம் பெற்று ஒவ்வொரு இப்பவும் எங்களுடைய பங்குல வந்து 28 பேருக்கு கிட்ட ஞான ஸ்நானம் பெற்றார்கள். வயது முதிர்ந்தவர்கள்,
வயது போனவர்கள், ஆண் பெண் இளைஞர்கள் யுவதிகள் அப்படின்னு சொல்லி இந்த ஞானஸ்நானம் பெறாதாக்கள் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று இப்படி அந்த இதை செய்கிறார்கள். மற்றது ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் சாப்பாடு. இதுக்குள்ள இன்னொரு வேடிக்கையான விடயத்தை அதையும் நான் சொல்றேன் கூடிய சீக்கிரம். அதாவது இதுல நான் ஒரு நாள் பார்க்கிறேன், எங்களுடைய ஏஎம்பி, அதாவது இங்க வந்து வேலை தேடுற ஆட்களுக்கு வேலை தேடி கொடுக்குற ஒரு நிறுவனம், அரசாங்க நிறுவனம், ஏஎம்பி என்று சொல்லி சொல்லுவார்கள். அதை இப்ப அதை நேஷனல் எம்ப்ளாவா சொல்லிவினோம், போல்டு எம்ப்ளாவான்னு சொல்லிவினோம் பிரெஞ்சில். அங்க பார்த்தால ஒரு ரிட்டையர்ட் கிட்டத்தட்ட 1800 பென்ஷன் எவ்வளோ எடுக்கக்கூடியவர் கோட்டெல்லாம் கட்டி டையெல்லாம் கட்டி கொண்டு வரார் சாப்பாட்டுக்கு. இதே மாதிரி எத்தனையோ பேர் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள் சாப்பாட்டுக்கு, இரவு சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும். அதாவது ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவிலையும் வியாழக்கிழமை மதிய சாப்பாடு, சமைத்த சாப்பாடு. இதன் இடத்துல நாங்களும் எங்களால் கூடிய அளவு முடிஞ்சால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாமான்களை கொண்டு போய் பங்கா கொடுக்கறது, ஜூஸுகள் அதுகள் அப்படின்னு சொல்லி. இனி எங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு விழா அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு சமைத்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்தால் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். இப்படியான நிகழ்வுகள் நடக்குது. ஆகவே இது எங்கட பங்குல மட்டுமன்றதில்லை, பிரான்சில் உள்ள அநேக பங்குகளில் இந்த விடயம் நடந்து கொண்டிருக்குது. இதுல நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த ஆக அடிமட்ட மக்கள் அல்ல, பணம் வசதி உள்ளவர்கள் கூட வந்து இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு போய்விட்டார்கள். தொடக்கங்கள் இல்லை அப்படி ஒரு நிலை இன்றைய நல்ல, அதாவது இந்த அஞ்சலோட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட எங்களது அன்பு சகோதரிகள், சகோதரி நேவிஸ்பிரி மற்றும் சகோதரியா நடேசன், தம்பி பாலன் அவர்கள் எல்லோருக்கும் இதை வழிநடத்திய அதிபர் அவர்களுக்கும் இன்றைய நாள் பொழுதாக நல்ல பொழுதாக அமைய வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெற்றுக் கொள்வதற்கு திருப்பதிக்கு செல்ல வேண்டும் 11 மணிக்கு. மிக்க நன்றி. நன்றி நன்றி டேவிட் அண்ணா விடைபெற. நாங்கள் என்னன்னா, நீங்கள் அப்படி ஒரு நிலைக்கு ஆளாவீர்களா? அப்படி உண்மையிலேயே ஒரு நிலை வந்தால் இப்படி வரிசையில் நின்று பானோ ரொட்டியோ வாங்குவதற்கு காவலில் இருப்பீர்களா? நீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை வந்தால் செய்வீர்களா? நடந்தது. நாங்கள் வந்த தொடக்கத்துல இங்க வந்து போர்க்கிறதுக்கு போர்வை இல்லை, பிரான்ஸ்ல வந்து போர்க்கிறதுக்கு போர்வை இல்லை, மாத்தி போடுறதுக்கு உடுப்புகள் இல்லை. அப்படியான நிலையில எங்களுடைய ஆக்கள் பெரும்பாலான அந்த 82, 80, 77, 78 வந்த ஆக்கள் இங்க லுக்சம்பர்கில் ஒரு ஃபாதர் ஒரு ஆள் இருந்தவர், அவர் வியட்நாமில இருந்து பணியாக்கியவர். அவரிடம் போய் தங்களுக்கு தேவையான போர்வை, சாப்பாட்டு சாமான் அதுகள் எல்லாவற்றையும் வேண்டிக் கொண்டு வந்தது கால அனுபவங்கள் உண்டு அந்த காலத்துல. ஆகவே உண்மையாகவே நாங்கள் எல்லாம், நான் கூட சென்று அந்த உதவியை பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். அந்த காலம் தவிர்க்க முடியாத காலமாக உங்களுக்கு அது அந்த காலம் நாடு தெரியாது, மொழி தெரியாது, வழி தெரியாது. ஆனால் அப்படி வளர்ந்து நாங்கள் 30 வருடம் கழித்து இன்று அப்படி ஒரு நிலை வந்தால் இப்படி ஒரு நிலைக்கு போய் நிற்போமா என்று எங்களை நானே கேட்டுக்கொள்கிறேன் நான். அல்லது ஏதோ ஒரு வழியை வேறு விதமாக தேட முயற்சிப்போமா? நேசவர்கள் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? நாங்களும் வந்த நேரங்களிலே அந்த அப்பப்ப அந்த ஆமிசல் கொண்டு இருக்கோம், அங்க போய் தான் நாங்க சாப்பிடுறதுக்கு குடிக்கிற கிளாஸ் எல்லாம் அந்த இடத்துல நாங்க போய் வாங்கினோம். வாங்கித்தான் நாங்க வீட்டு பாவனைக்கு நாங்க பாவிச்சோம். ஏன்னு சொன்னா வந்த உடனே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது தானே. அப்போ அப்படி காட்டினார், இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தருவாங்கன்னு. நாங்களும் அந்த நிலைமையில இருந்தால் நாங்கள் வேலை செய்து முன்னேறி வந்தோம். பிறகு நான் இப்போ எனக்கு பிறகு அனுபவம்னு சொன்னால், நான் வேலையெல்லாம் செய்ததுக்கு பிறகு எனக்கு இந்த கொஞ்சம் ஹார்டில் பிறப்புலாம் வந்த பிறகு வேலையை விட்டு நான் நின்று அப்போ இந்த சோமா சொல்லி பதிஞ்சு அதை தரமட்டும் எங்களுக்கு சம்பள பிரச்சனைலாம் இருக்கும்போது அந்த கச்சேரியில் போய் கேட்கும்போது அவர் ஒரு டிக்கெட் ஒன்று தந்தாரு. நீங்கள் இப்படியான இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சாமான்கள் தருவாங்க, நீங்கள் வாங்கிட்டு போய் சாப்பிடலாம்னு. நான் போக எனக்கு அதில் போய் நிற்கவே எனக்கு கூச்சமாக இருந்தது. ஏன்னா எத்தனையோ பேர் அதில் நிற்கிறாங்க, அறியப்பட்டவர்கள் நிற்கிறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு கடவுள்கள் அப்படி வைக்க இல்லைன்னு சொன்னால், கடவுளுடைய சம்பாத்தியம் இருக்குதோ எனக்கு தந்தது. நான் சொன்னேன், ஐயோ வேணாம், எனக்கு இது இல்லாதவர்களே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு டிக்கெட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன் வேணாம்னு சொல்லி. எனக்கு வந்து உண்மைதான், எனக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்து போட்டு இது எனக்கு வேணாம், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்படியான இல்லாம இங்கே கொடுப்பாரு, நல்ல வசதி கொடுப்பாரு. இந்த கிறிஸ்மஸ் டைம்ல, ஈஸ்டர் டைம்லாம் எல்லா நிறுவனங்களும் கடைகளில் நின்று சாமான்கள் வாங்குவார்கள். நாங்கள் போய் வாங்குறது தானே, அவர்கள்ட்ட ஒரு பேக்கை தருவார்கள். நாங்கள் கடைகளில் போயிட்டு வரும்போது அந்த பேக்குள்ள சாமான்களை போட்டு அந்த அவங்கள்ட்ட கொடுப்போம். அது வந்து அந்த வறியவர்களுக்கு கொடுக்கறதுக்காக. நான் கேட்க வந்தது எங்களுடைய மனோநிலையும் அப்படி இன்றும் பல காலங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டும் இன்றும் வரிசையில் நிற்கிற மனநிலையும் சேர்த்து பார்க்க விரும்பித்தான் கேட்கிறேன். இன்று நாங்கள் எங்களுக்கு அந்த நிலை வந்தால்
ஒரு வேளை வருமாக இருந்தால் கற்பனையில் நாம் அப்படி ஒரு வரிசையில் நின்று தினமும் கையேந்த முயற்சிப்போமா என்றுதான் என்னுடைய கேள்வி. அது அந்த நிலை எங்கள் ஒருவருக்கும் இல்லை என்பது தெரிகிறது. இல்லை, ஆமாம், நிச்சயமா நீங்கள் சொல்லுவது சரி. ஆனால் இப்ப தற்சமயம் இப்ப எங்களுடைய பொருளாதார நிலையில அப்படியாக அந்த வறிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவி எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்கிறோமே தவிர, இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி கடைக்கு போகும்போது சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு போகும்போது ஒரு பேக் தருவார்கள், அலிமெண்டேஷன் போம்து அதை சொல்லுவாங்க, இப்படித்தான் சொல்லுவாங்க, போம்து அலிமெண்டேஷன் என்று தான் சொல்லுவார்கள். அதாவது உணவு உலர் உணவு வங்கி அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி செய்யும் போது நாங்கள் என்ன நினைப்போம், ஆகவே நாங்கள் பசியா இருக்கிறோம், ஏதோ சாப்பிடுறோம், ஆகவே இதுல போய் நாங்கள் அவர்களுடைய வசதி இல்லாமல் இருந்தாலும் கூட அதற்கு கூடுதலாக தவித்துக் கொள்றது, உண்மையிலேயே சாப்பிட வழி இல்லாமல் இருந்தாலும் கூட அதை தவித்துக் கொள்றது. காரணம், எங்களுடைய பார்க்க இவ்வளவு பேர்கள் மேலே ஒரு நேரம் கஞ்சி அதுவா அல்லது தன்மானமா? இல்லை, தன்மானம், தன்மானம். அந்த தன்மானம் என்றது நாங்கள் தன்மானம் போயிட்டுதே, நாட்டை விட்டு புறப்பட்டு அது வேறையோ தன்மானம் அது போயிடுது. இப்ப உள்ள இப்ப அபிமானம் தான். அதாவது எங்களுடைய, அதாவது இந்த நாட்டுல நேற்றைக்கு கூட கம்மி நம்ப மாட்டீங்கள், நாங்கள் 50,000 பேர் பாலஸ்தீனத்துல இறந்து போயிட்டோம்னு சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சோசியல் மீடியாவில பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஆனா இந்த யூஎன்ஓ அது இதன்னு சொல்லி எவ்வளவு பேர் இருந்தாங்களே, நம்ம எதுவும் செய்யவில்லையே, இது இருந்து என்ன பெரிய யோசனை மட்டும் சொல்லி போட்டு நாங்கள் எங்களுடைய ஆண்டவர் பிஷப் ராயல் யோசர் சொன்னாரு, இதுலயும் பார்க்க இந்த 50,000 பலஸ்தீன மக்களையும் பார்க்க எங்கள்ல 1,40,000 பேர் செத்தது போயிட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே. அப்ப பலஸ்தீனத்திலையும் பார்க்க எங்களுடைய ஆட்களை நாங்கள் பறி கொடுத்துட்டோமே, இறந்து போயிட்டாங்களே. அப்படி அதுக்கு இந்த யூஎன்ஓ என்ன செய்தது அப்படி என்று சொல்லி நான் என்னுடைய நேற்று நான் ட்ரெயின்ல வரும்போது நான் யோசிச்சு கொண்டு வந்தேன். ஆமா, நிச்சயமாக இல்லை, இது ஏன் அது நீங்க சொன்னது சரி, நியாயம். ஆனால் இப்போ ஒரு அரசாங்கம் பிரான்ஸ் என்றே எடுத்துக்கொள்வோமே, அல்லது வேண்டாம் லண்டன், என்னுடைய ஈஸ்டாமில் நான் கண்டது 12 உணவு, அது 3 நாளைக்கு ஏதோ தான் வாரத்துக்கு வருவார்கள், சில பேர் 2 நாளைக்கு திறப்பார்கள். அப்படி நிலை அதிகரிக்கிறது. இப்போ வர்ற மே மாதம் 7ஆம் தேதி தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இப்போ பிரான்ஸில் நடந்து முடிந்தது. அதே போல் இங்கு வரப்போகிறது. பலர் வெள்ளையும் சொல்லையுமா கோட் ஷூட் எல்லாம் போட்டு வெளிக்கிடுகிறார்கள், வீடு வீடாக தட்டி நாங்கள் அதை மாற்றி இதை மாற்றுவோம். இத்தனை வருடம் இது அதிகரிக்கிறது. எவராவது சொல்கிறாரு, நான் உயிரை விடுவேன், ஆனால் வரிசையில் என் மக்கள் வரிசையில் கையேந்தி நிற்கக்கூடாது என்று ஒருவரும் கேட்கவில்லை. பிரான்சினுடைய உத்வேகம், நிறைய தமிழர்கள் எல்லா இடத்திலும் பங்கு பெற்றினார்கள் இல்லையா? அதே போல் இங்கு அந்த எழுச்சியின் தாக்கமோ அல்லது என்னென்னு தெரியல, அல்லது கனடாவின் தாக்கமோ தெரியல. லண்டனில் பார்த்தா பல இளைய பிள்ளைகள் எல்லாம் எலெக்ஷன். ஆனால் அதில் ஒரு இளைய பெண்ணை தெரியும், அவர் அறிவிப்பு துறையில் ஆர்வப்பட்டார். அப்புறம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் 11 தடவை ஒரு பேக்கை வேண்டி கொண்டு அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போயிருக்கிறேன். எப்போ தொடங்குறீங்க, ஆர்வப்பட்டுட்டீங்க, கதையை சொல்லுங்க. ஐயோ, கடைசியாக சொன்னார்கள் கணவன் மனைவிமா சேர்ந்து, அவருடைய சொந்த நிறுவனம், எங்களுக்கு இருக்க படுக்க டொய்லெட்டு போ நேரம் இல்லாமல் இருக்கிறோம்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு பொறுத்துருங்க உண்டு. நான் இது முன்னமே சொல்லியிருக்கலாம், நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு அறிவிப்பாளை தேட வேண்டிய அவசியம் எனக்கு வாழ்நாளில் இல்லை, நானே செய்வேன் என்று. அது சொல்லி முடிஞ்சது, 1 வருஷம் இந்த கதை முடிந்தது. இது பார்த்தா அந்த பெண் இப்போ மக்களுக்கு சேவை செய்வேன்னு நேற்று சிறப்பு குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு வாக்கு கேட்கிறார். நானும் இந்த பெண்ணை நான் நேர காணக்கூடாது என்பது போல கதவு பக்கம் எல்லாம் திரிகிறேன். என்னை இந்த வாய் உளறி விட்டுரும். எனக்கு இருக்க படுக்க டொய்லெட்டுக்கு போக நேரம் இல்லை என்று சொன்ன நீங்கள் இளையவர்கள் என்றால் 35-37 வயதானவர்கள். அந்த கணவன் இந்த கலையத்தில் சிறுவராக அறிவிப்பாளராக இருந்தவர், ஆங்கில அறிவிப்பு செய்தவர், எங்களுக்கு தெரிந்த குடும்பம். அப்ப நீங்கள் திருப்பி மக்கள் சேவை என்று வர்றது வடிவா தெரியுதில்ல, அது அல்ல என்று. அதே போலத்தான் எனக்கு நீங்க 1,40,000 பேர் கொத்த கொண்டில் இறந்தார்கள் என்றால், இதை கேள்விப்பட்டதுக்கு பிறகும் ஈழத்து சமூகம் உலகத்தில் உயிரோடு இருக்கிறது என்றால், நான் அன்றே சொல்ல தொடங்கினேன், இன்றைக்கு அது பலமா நம்புறேன். உண்மையா தியாகம் செய்கிற மனிதர்கள் ஒருவருமே உயிரோடு இன்றைக்கு உலகத்தில் இல்லை, நான் உட்பட. நாங்கள் வெடித்து சிதறி இருக்க வேண்டும். இல்லாமல் அதையும் செய்தியாக்கி காவுகிறோம் என்றால் இது கணவருக்கு தாக்கும். இப்போ பலர் இங்கே அரசியல் காய்ச்சா சொல்லுவேன், எத்தனை வயது, 74, 76,
இலங்கைக்கு போக என்ன தடை? அங்க போய் ஒரு துப்பாக்கி தூக்கி இயக்கம் தொடங்க என்ன தடை உங்களுக்கு? ஏன் இங்க இருந்து கத்துறீர்கள்? ஏனெண்டா நீங்க இங்க கத்துறீர்கள், அங்க சனம் உள்ளுக்கு போக போகுது, தூக்கிடுவாங்க. சரியா? அதை விட நீங்கள் ஒரு 10 பேர், நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கதை. இங்க 10 பேர் டிக்கெட்டை போடுங்க, இயக்கம் தொடங்க போறோம். எல்லாருமே 70+. சரியா? நான் 70 வர்றதுக்கு கொஞ்சம் காலம் இருக்கு. இருந்தாலும் 11வது ஆளா நான் டிக்கெட் போடுறேன். எனக்கு இலங்கை நான் வரவும் மாட்டேன், ஜென்மத்தில் போக மாட்டேன். அது இப்படி தேவை வந்தாலே நானாக போக மாட்டேன். அது அடுத்த சத்தியம் 96ஆம் ஆண்டு முதலே இந்த மனித எலும்புக்கூடுகளை எண்ணி மாவீரத்தினத்தில் எண்ணி அறிக்கை விடுகிற கலாச்சாரத்தை எதிர்த்தேன். அன்று இந்த எலும்புக்கூடுகளில் நீங்கள் பெறப்போகிற சுதந்திரத்தில் என் கால் பதியாது என்று. அது என்னுடைய சத்தியம், நான் அதுக்காக வாழுகிறேன். அது யார் செய்தாலும் பிழை. ஆனால் நீங்கள் 10 பேர் டிக்கெட்டை போட்டு ஒரு 10 பேரை சுட்டமெண்டா இலங்கையில தமிழர் சிங்களர் ஒழுங்காயிருப்பார்கள் நினைச்சா தொடங்குங்க இயக்கத்தை. 11வது ஆளா நானும் வாரேன்ண்டு. அதே போலத்தான் நாங்கள் இப்போ ஐரோப்பாவில் எடுப்போம். நீங்கள் பிரான்ஸில், தீரன் நான் வாலன் லண்டனில், மற்றது சுவிஸில் தர்ஜினியர். இங்கேயும் இந்த ஃபுட் பேங்க் உணவு வாங்கி கூடுது. நாங்கள் காரில் இல்லை நடந்து போயிட்டு பார்க்குறோம், இப்படி வரிசையாக நிற்கிற மக்கள். அதில் பாதி பேர் வாங்குவதற்கு தேவை இல்லாதவர்கள் தான். அது உழைப்பதற்கு பஞ்சு. இங்கே சலோம் சென்டர் என்ற ஒரு கிரைஸ்தவ சரட்டி இருக்குது, ரிப்பீட்டோ இன்னொன்று சொல்வார்கள். சமயத்தை வைத்து தான் அந்த சரட்டி நடக்கிறது, வெள்ளைக்கார சரட்டி. என்னோட வேலை செய்கிற ஒருவர் சொன்னார், என்னுடைய முதலாளி வேலைக்கு ஆக்கள் கேட்குறார், கனபடியங்கள் இருக்கிறாங்க வர்றாங்க இல்லையாண்டு. அப்படி வந்தால் 2 நாள் வேலை. ஏன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் கறியும் சோறும் போடுறாங்களாம் ஃப்ரீயா. இது இலங்கை கதையா? இலங்கை தமிழருடைய கதை. இவங்க ஒருத்தரும் வாராங்க இல்லையா? அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன், அவருக்கும் வேற போல பாலன் தான் பேர். பாலன், நீங்க என் வேலைக்கு வாரீங்களாண்டு. சே, மனுஷன் போய் கையேந்தி சாப்பிடுவானா அதுக்கு இல்லையாண்டு. அப்போ என்னென்ன கூட நண்பர்கள் சாப்பிட்றாங்கண்டா, 2 நாள் அதில் வேலை செய்து போட்டு இங்கே ஞாயிறு இங்கே சாய்பாபா கோயிலில் வியாழக்கிழமை சாப்பாடு, இந்து கோயிலில் வெள்ளிக்கிழமை சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை காலமாக போனால் சர்ச்சில் கேக்கும் பிஸ்கட்டும் தருவார்கள். பின்னிரம் சொல்லம் சென்டருக்கு போனால் சிக்கன் கறியும் சோறும் தருவார்கள். நான் இது அறிவுபூர்வமாக யோசித்தோம் என்றால், இப்படி நினைக்க தோன்றுகிற ஒரு மனித சமூகம் இருக்கக்கூடிய நாட்டில் தன்மானம் எங்களுக்கு போக வச்ச மாதிரி இவர்களுக்கு அமைதியும் சாந்தியும் எப்போ போயிட்டுது. இவர்களெல்லாம் உடையணிந்து ஏன் வாக்கு கேட்க வர்றாருன்னு எனக்கு தெரியல. இதை விட்டுட்டு இஸ்ரேலுக்கு இவ்வளவு ஆயுதம் அனுப்பினோம், இவ்வளவு கோடி, உக்ரைனுக்கு இவ்வளவு ஆயுதம், எங்களுடைய பிரித்தானிய பிரதமர், இங்கிலாந்து பிரதமர் அறிக்கை விடுறார். ஆனால் இங்கே லண்டனை தவிர வெளியிடங்களில் இந்த மாதிரியான ஃபுட் வங்கிகளில் காவல் நிற்பவர்கள் 70-80களை தாண்டிய வெள்ளைக்காரர்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். லண்டனுக்குள்ள எங்கட பகுதியில் ஆங்கிலேயர்கள் கனவே இல்லையன்றபடினால இந்த கியூ வரிசையில் இல்லை. மனதில் யோசிச்சா நீங்கள் எம்மாவு என்ற அந்த சிந்தனையில இருந்து தான் அதை நாங்கள் பேசுகிறோம். வடிவாக யோசிச்சோம், குறைஞ்சபட்சம் மனசாலையாவது நான் நினைப்பேன், இந்த வரிசைகள் இனி இருக்கக்கூடாது. என்னால் முடியலை என்றாலும் என்னால் முடியும். உண்மையில நான் இன்னும் இறங்கல, தீரனம் சொல்ல நினைக்கிறார், என்னாலையும் முடியும். என்னாலையும் ஒவ்வொரு நாளும் ஒரு 20 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய தைரியமும் உழைப்பும் என்னிடம் இருக்கிறது. பொய்யல்ல, உண்மை. ஆனாலும் அது செயல்படுத்த முடியாத ஏதோ தடை இருக்கிறது. நானும் பாவிதான். ஆனால் மனசால நினைப்பேன், ஒருவேளை நான் நிற்க நேர்ந்தால், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் இப்படி கியூவில் நிற்க நேர்ந்தால் என்று யோசிச்சு போட்டு இந்த கியூ எல்லாம் நிற்கணுமென்று எனக்கு மனதுக்குள்ளே பிரார்த்தித்து கொண்டே வருவேன். வெள்ளிக்கிழமையும் இதுதான் நடந்தது. பெரிய வரிசை, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு நீளமான வரிசை இருக்கிறது. மணிக்கணக்காக காத்திருந்தால் ஒரு பானுக்கோ அல்லது 2 டின் கொடுப்பார். டின் என்றால் மரக்கறி டின்னுகள், அது ஏதோ கிடைக்கிறது தான் கொடுப்பார்கள். தீரன் வணக்கம், உங்களுடைய கருத்தம் ஏதோ நீங்க சொல்ல அடிக்கடி யோசிச்சு. உற்சாக வணக்கம். அடிக்கடி வணக்கம் வணக்கம் உற்சாக வணக்கம், காலை வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம். என்னடா நான் என்ன சொல்ல எத்தனைச்சுனால சொல்ல இதை கேட்க எத்தனை எனக்கு ஒரு விடயம் போய் கொண்டிருந்தது. அப்புறம் திடீரென வேற ஒன்று எதை பற்றி பேசுறார் அதை கேட்பதற்காகத்தான் நான். அது என்னென்றால் இன்றைய சமய சிந்தனையில் ஒரு எம்மாவு என்கிற ஒரு, அதாவது ஜெருசலேத்தின் ஒரு இடத்தில் இயேசுநாதர் காட்சி, அந்த இறுதி நாள் என்கிற ஒரு அடையாளம். அந்த ஊரின் பேரில் பிரான்சில் தொண்டு அமைப்புகள், இங்கே சாமரிட்டன்
அல்லது சல்வேஷன் ஆர்மி அதுகள் போல அந்த ஒரு தொண்டு நிறுவனம் இப்போதும் இயங்குகிறது வசதியற்றவர்களுக்கு அல்லது என்று அதை ஒட்டித்தான் பேசுகிறோம். நாங்கள் இங்கே லண்டனில் பார்க்குற இந்த ஃபுட் பேங்குகள் கூடிக்கொண்டு போகுது. அப்போ இந்த நாட்டில் நாங்கள் செழிப்பாகவா இருக்கிறோம்? தெரியுது. ஐரோப்பிய நாடுகளில் ஒப்படைக்க இந்த நாடு இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் 3வது உலக நாடு மாதிரி வந்து கொண்டு இருக்குது. இந்த எப்படியான விடயத்தில் வேலையின்மை, இந்த சாப்பாடு தட்டுப்பாடு, விலை உயர்வு காரணம், இன்ஃபிளேஷன் அதன் காரணமாக அந்தபடியா பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்து இங்கு வாழ்பவர்கள் அவர்களது சொத்துகள், பிசினஸ் நிறுவனங்கள் எல்லாம் விட்டுட்டு போயின. அப்ப என்ன இந்த நாடு கஷ்டமா கத்துக்கிறது. இந்த நாட்டில் உழைத்து சேமிப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று நினைத்துத்தான் எல்லாரும் நகர்ந்து செல்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாடு பஞ்சத்தில் போறதுதான் அதில் ஒரு முரண்பாடு வருது. அது டேவிட் அண்ணா தான் சொன்னார். கார் திரைப்படங்களில் எல்லாம் பார்க்குற போது எல்லா முக்காவாசிக்காரெல்லாம் பிராண்ட் நியூ டாப் நாச் கார் 50-60,000க்கு நான் அதை சொல்கிறேன். அப்படிப்பட்ட கார்கள் அதிகரிக்கிற செல்வ செழிப்போடு அது செல்வமாக திருட்டா தெரியவில்லை. மக்கள் அதே கிராமத்தில் வாழுகிறோம். என்ன அந்த அந்த விடயத்துக்கு கூட இலகுவாக கொடுக்கின்றார்கள். என்ன எப்படியான இங்க சொல்வார்கள் கிரெடிட் ஹிஸ்டரி இருக்குல்ல, அது குறைவாக இருந்தால் இல்லை என்றால் கூட கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிசினஸ் வேணும். இரண்டாவது குறைந்து விட்டது புது கார் வாங்குபவர்கள். இது மற்றவர்கள் பழைய காரை தூக்கிவிட்டு புதிதாக வாங்குவதின் விட பயன்படுத்திய வாகனங்கள் சிறிது காலம் அது விலை கூடவா இருந்தாலும் எல்லாரையும் வாங்க வைப்பதற்காக அதுக்காண்டி சொல்லலாத அந்த கஷ்டம் இருக்கிறது. அதனால் ஒருத்தர் வாங்க மாட்டார்கள். ஆனால் அதைதான் விரும்புகிறார்கள் எல்லாரும். என்ன அப்ப மறைமுகமாக ஈஸ்வரன் அண்ணாவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். மறைமுகமாக அப்படியான மக்களையும் இருக்க வைக்க வேண்டும் என்று அரசியல் யந்திரங்கள் விரும்புகின்றன என்று கூட ஒருவேளை சொல்லலாமோ தெரியல. பிரச்சனை நீங்கிட்டா வீட்டை தட்டி ஓட் கேட்கிறார்கள் வந்து என்னத்தை சொல்ல போய் எங்கட நாட்டிலேயே பிரச்சனை இல்லையே. நாங்களே கேட்போம், ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, அப்புறம் என்னதுக்கு நீங்கள் மாற வேணும் அரசாங்கம் என்று கேட்போம். அதனால அவர்களுக்கு பிரச்சனை தேவை, ஏதாவது ஒரு பிரச்சனை. அதுதான் அந்த ஒரு சின்ன அது பொருள் எல்லாம் சும்மா சொன்னோம். இருக்க படுக்க டொய்லெட்டு போக நேரம் இல்லாத பிள்ளைகள் எல்லாம் இப்போ எலெக்ஷன் கேட்கிறாரு. மக்கள் சேவை செய்ய போறார்கள் என்று நல்ல இவர்களுக்கு இல்லை. இந்த தேர்தலிலேயே எந்த தேர்தலும் வாக்களிப்பதில்லை என்ற முடிவு வேண்டாம். ரிப்போர்ட் பண்ணினாலும் பரவாயில்ல. அரசாங்கம் மரியாதையா இலங்கைக்கு இந்தியாவுக்கோ அந்த மாதிரி டிவிலையோ போயிருப்போம். பாப்போம் ஈஸ்வரன் அவங்களுடைய கருத்துன்னு இனியவர்களும் உங்களுடைய கருத்துன்னு நீங்கள் ஊரில் பார்க்குறீங்க. இந்த உணவு வாங்கி மற்றது இப்படிப்பட்ட தொண்டு ஸ்தாபனங்கள் ஒரு காலையில் போனால் ஒரு சூப்போ அல்லது இல்லை இரவில் ஒரு சூப், காலையில் ஒரு கோப்பி குடிக்கலாம். இங்கே பானாபாஸ் என்ற தேவாலயம் ஈஸ்ட் முருகன் கோயிலேருந்து நட தூரத்தில் இருக்குது, மணப்பாக்கில். அந்த ஃபாதர் ஈக்கிரமே இந்த கதை சொல்லியிருக்கிறேன். இரவு 8 மணிக்கு சர்ச்சின் தேவாலயத்தின் கதவுகளை திறந்து விடுவார். அவர்கள் எல்லோருக்கும் சூப் கொடுப்பார் யார் வந்தாலும். காலம் 9 மணிக்கு கோப்பி கொடுத்து அந்த கதவை மூடிவிட்டு அவர் போயிடுவார். ஷெல்டர் எங்கள் யாருமே அவர்களுக்கு பணம் கொடுத்ததாக வரலாறும் இல்லை. இதான் அந்த கோப்பி திட்டத்தை விடிய மார்னிங் காஃபி என்றதை செய்யலாமா என்று யோசிச்சுட்டு 2வது வருஷம் தவிர்க்கப்பட்டது. அவர் ஒரு வயதானவர், அவர் நடக்கவே கஷ்டப்படுறார். நான் இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டிருந்தேன், 80 தாண்டி இருப்பார். அவர் அந்த தேவாலயத்தின் ஒரு பங்கு தந்தையாக தான் இருப்பார் நினைக்கிறேன். என்றால் அவருடைய ஆனால் இரவு முழுக்க அந்த தேவாலயம் ரோட்டில் படுக்காதீங்க, இங்கே படுத்துட்டு கோப்பிதாரன் குடிச்சிட்டு போங்கன்னு கேட்கணும். அது எந்த சமயத்தவன் வர்றான்லாம் அவருக்கு தெரியாது, எந்த மொழி பேசுகிறவன், எந்த நிறம்.
இல்லையா? அந்த தேவாலயத்துக்கு போனா ஈஸ்வரன்னா ப்ரௌனிங் ரோட்ல இருக்கக்கூடிய பார்னபாஸ் தேவாலயம் ஒருக்கா பாருங்க. அந்த கேட்லேருந்து தேவாலயத்துக்கு நடக்கிற அந்த 50 யார்டு தூரத்துல பத்தையா இருக்குது. அங்க அந்த புல்லுகள வெட்டி குடுக்க கூட ஆட்கள் இல்லை. ஆனால் நடைதூரத்தில் ஈசா முருகன் கோயில், இங்கால நடைதூரத்தில் லட்சுமி கோயில் பரபரப்பாக மாட மாளிகை போல கோபுரங்கள் எழுப்பி செல்வச் செழிப்போடு ஒவ்வொரு நாளும் சோறு. இங்கால சாய்பாபா, அங்கால ஆதிபராசக்தி, இங்கால செல்வ ஆஞ்சநேயர், கோயில்கள். அங்கால ஐயப்பன் ஈஸ்டாம் முழுக்க ரெஸ்டாரண்ட் பாதி, கோயில்கள் பாதி. அங்கெல்லாம் சாப்பாடு ஃப்ரீ. ஈஸ்வரன் உங்களுக்கு கருத்து என்ன? முதல் கருத்து இதல்ல, இதுக்குள்ள ஓனா பிழைச்சிரும். முதலாவது கருத்து, ஏன் இந்த ஃபுட் பேங்குகள் நிகழுது? இது ஃப்ரீ என்று சொன்னால் எங்களை நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, இந்த வயலுக்கு அடிக்கிற பெரு நஞ்சு மருந்து அந்த நாளையில் என்ட்ரெக்ஸ் என்று சொல்வது. ஃப்ரீயாக என்ட்ரெக்ஸ் கொடுக்குறாங்களா அந்த அதில் போய் நிற்கிற மனோநிலையில தான் இருக்கு. எங்கட கிராமத்துல ஃப்ரீயண்டா பொலிடோலும் குடிப்போம். பொலிடோல் அண்ட் என்ட்ரெக்ஸ், இதுதான் இந்த 2 வகையான நச்சுப் பொருட்கள், மிக நச்சுப் பொருட்கள். அதை இந்த குடிக்க கொடுக்குறாங்களா அதுலேயும் போய் நிற்கிறதுக்கு தயாரான மக்கள் தான் இருக்குது. அதே போல் சொன்னால் போய் நிற்க வேண்டியது, வாங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, கொடுக்கும் மட்டும் வாங்கியவர்கள் சாப்பிடுவாங்க. இதுதான் என் கருத்து. சரி, பார்ப்போம். தர்ஜினி அவர்கள், சிவாஜினி அவர்கள் திருவாய் மலர்ந்தருளுக. இலங்கையிலே பாலனவர்களே யூடியூப் பார்த்து நான் ஒரு கிளிநொச்சியிலே ஒரு இல்ல, அதான் அங்கதான் சொன்னார் ஃப்ரீயண்டா பொலிடோலும் குடிப்பவன். மத்தியான சாப்பாடு பார்த்து யூடியூப் மற்றது ஊராத்துறாங்க நேரம் நினைப்பாங்க அங்காட சைட்லேயே ஒன்று இடத்துலையும் சாப்பாடு கொடுக்கணும் மத்தியானம். தர்ஜினி அவர்கள் சொல்லுங்க. நன்றி பாலன். வணக்கம் எல்லோருக்கும். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கு. எனக்கு சுவிஸ்ல போனா இப்படி கொடுக்கறதான்னு எனக்கு தெரியாது, உண்மைக்குமே தெரியல, நான் காணவும் இல்லை. நீங்க பிராண்ட் நியூ கார் வச்சிருக்கிறாக்கின்ற பகுதியில வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இது மனதில் அப்போது நடக்கும்போது தோன்றிய ஒரு வார்த்தை தான். ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஸ்கandinavian நாடுகளில் யாராவது சொல்ல முடிந்தால், இல்லை சுவிஸில் இப்படிப்பட்ட அந்த உணவு கொடுக்குற நிலையங்கள், இலவசமாக கொடுக்குற நிலையங்கள் சுவிஸில் ஸ்கandinavian நாடுகள் அதாவது வேறு எங்கேயாவது ஐரோப்பிய நாட்டில் இல்லை என்று ஆணித்தரமாக உறுதி செய்யக்கூடியவர்கள் தயவு செய்து கருத்து சொல்லுங்க. ஆதாரபூர்வமாக சொல்லுங்க. ஆனால் தேடிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். நீங்க இப்போ பேசும்போதுதான் அப்படி இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இன்டர்லாம் படையில நல்ல நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் தேடி எடுக்க விருப்பப்படுறேன், அறிந்து கொள்ள ஆசைப்படுறேன். மற்றது போனால் இங்கே அந்த வேலை செய்ய முடியாது, கொஞ்ச நாள் வேலை செய்து வர முடியாதுன்னா அதுக்கான உதவிகள் இருக்கிற மாதிரி இங்கே எங்களுடைய ஒரு சில தமிழாக்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த பில்லை என்னால் கட்ட முடியவில்லை என்ற ஒரு நிறுவனத்திட்ட போய் கேட்டால் அவர்கள் அதை கட்டுவார்கள். அப்படியான அது இருக்கிறது. அது கௌரவமான பிச்சை எடுப்பு. அதாவது உங்களோட வரவு செலவை முழுக்க காட்ட வேணும். காட்டி உங்களுக்கு வரவை மிஞ்சிய செலவு என்று அதில் நிரூபிச்சிங்கள் என்றால் எங்களுக்கு வரும். இப்போ நானும் ஒரு 2000 பவுன் கட்டே இல்லை பிரிட்டிஷ் கேஸுக்கு அடிக்கடி அந்த வில் வரைக்குள்ள பின்னால் வரும், உனக்கு கட்ட முடியாட்டி இந்த இலக்கங்களை அணுகவும். அண்ட் ஒரு நாள் அடித்து பார்த்தேன், மெதுவாக பார்த்தால் அவர் சொல்கிறார்கள், பிரச்சனை இல்லை, முதல்ல நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கிளியராக அனுப்புங்க, வி வில் கேரி ஆன். அதுக்கு பிறகு பார்த்தால் நான் 10 பேருக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போடக்கூடிய நிலையில் வாழ்கிறேன். எப்படி அதை கேட்குறது? ஆனால் அது ஒரு கௌரவமான பிச்சை எடுப்பாது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அதையும் கேட்க உங்களுடைய நீங்க முதல்ல கழிச்சுனீங்க தானே சொன்னீங்க தானே என்ன தன்மானத்தை விட்டு போக வேண்டும். அப்படி போறவர்களை பார்க்கும்போது எப்படி அவர்கள் போய் கேட்கிறார்கள், எப்படி அது முடியுது எனக்குள்ள நான் நினைச்சிருக்கிறேன். நான் என்னால் அது இப்ப வேலை செய்து என்னால கட்ட முடியும் என நம்பிக்கை இருக்கும் போது அந்த தன்மானத்தை பற்றி யோசிக்கிறேன். நான் அவர்களால முடியாது. உங்களுக்கு அப்படி ஒரு நிலை கற்பனை ஏற்படுமாக இருந்தால் என்ன செய்வீங்க அந்த நேரத்துல? அது அப்படித்தான் போக வேண்டும். அவர்கள் போக முடியாத எவ்வளவு போவீர்களா? அது கஷ்டமா தெரியல எனக்கு. அதான் சினிமா பாடல் இருக்கிறது, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், பிற்காலத்தில் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், அப்படி எதுவும் நடக்காமல் இருக்க பழகுவது சரியல்லோ. அதனால ஒரு இடியப்பம் சுட்டு கொடுத்தாவது அயல்ல விற்று சுவிஸிலும் வாழலாம், லண்டனிலும் வாழலாம்.
நிச்சயமா. ஒரு பாடகர் பேர் அருணாசலம், நல்ல வயது, ஒரு கேஷங்கரியில் வேலை செய்வார், நல்ல மனிதர், முன்பொன் மாப்பிள்ளை. அவர் திடீரென்று பார்த்தால், அண்ணன் ஒரு நான் புது தொழில் தொடங்கியிருக்கேன், ரோட்டில் கண்டு ஓடி வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தார். ஏனென்றால் வயது ஆயிட்டுன்னு கேஷங்கரியிலேருந்து வேலையில் நிப்பாட்டிட்டாங்களாம். தனக்கு இந்த கிளைமுக்கு எல்லாம் போக விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்தேன், உடலில் வலி இருக்குது இவங்களுக்கு தெரியலைன்னுட்டு வீடுகளுக்கு பின்னால் இருக்க தோட்டங்கள், கார்டன், அதை நாங்கள் க்ளீன் பண்ணுற ஒரு கம்பெனி தொடங்கி இருக்கிறேன். 3 மாதத்தில் உழைச்ச காசில் மெஷின் எல்லாம் வாங்கிட்டு நான் உங்களோட வீட்டுக்கு சொல்லுங்க, முதலாவது புல்லு வெட்டல் நான் ஃப்ரீயாக செய்தார்னு. இப்போ நான் சொன்னேன் அப்படி இல்லை அருணாசலம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஒரு இளையவரோடு தான் நான் அவரை ரோட்டில் கண்டினான். நான் சொன்னேன் கையை கொடுத்துட்டு சொன்னேன், தன்மானம் மிக்க மனிதன், அரசாங்கம் மானியத்துக்கு கையேந்தாமல் இது பதிஞ்சு செய்கிறீங்களாண்டா. அவருக்கு இங்கிலீஷ் பேச எல்லாம் கதைக்க மாட்டார், கனகாலம் பாடுறார் இந்த நாட்டில். கேஷகாரியில் அந்த சாமான்களை தூக்கி வைக்கிற வேலை தான் அது கொடுத்துருந்தார்கள் டேமேஜான்ற கம்பெனியில். இப்போ அவர் சந்தோஷம். அதே போல் வரிசையில் பீன்ஸ் டின்னுக்கும் என்ன கீரை டின்னுக்கும் நிற்கிறத விட எங்களுக்கு உடல் இல்லாட்டி வேறு யாரையாவது குறைஞ்சது டியூஷனாவது கொடுங்க, பிழையண்டாலும் பரவாயில்ல. நிச்சயமா அந்த வரிசை என்ன சொல்லும் போது 1995ஆம் ஆண்டு சாவச்சேரியில் இடம்பெயர்ந்து வந்திருக்கும் போது அக்டோபர் மாதம் அளவில் இடம்பெயர்ந்து வந்து பான் கொடுத்தவர்கள் ஒரு இடமே சமைக்க முடியாது. வரிசையில் நான் நின்றுட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அங்கெல்லாம் நின்றேன். நான் கிட்ட வரைக்கும் போனா அந்த வயதில் பான் முடிஞ்சுது. மிக அழுது கொண்டு போன காலம் அந்த வரிசை என்று சொல்லும்போது எனக்கு வந்துச்சு. வரிசையில் நிற்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும், கிடைக்குமான்றது அதை விட பொறுமை வேணும். ஏன்னா உள்ளுக்குள்ளாலையும் வந்து வேண்டிடுவாங்க. அது விலைக்கு வாங்க இல்லோ இது ஃப்ரீயா, இது எங்களுக்கு ஃப்ரீயா. பரவாயில்ல. நீங்கள் பால்மாவுக்கு கொரோனான்ற போது டாய்லெட் பேப்பருக்கு கியூல நின்ற இல்ல பால்மா இல்லமோனா பான் 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 பான். சரி சரி. அந்த அந்த கதையும் அந்த நாளும் எனக்கு இந்த மனசுல விட்டு போகும். இப்ப டேவிட் அண்ணா ஈஸ்வரன்னா நான் எல்லாம் சொல்லுவோம், சிறிமாவோ காலத்திலன்னு தொடங்கிடுவோம். நாங்களும் பானுக்கு கியூல நின்று நாங்க 2 இரவு போய் நிக்கிறது பானுக்கு. என்ன அந்த பேக்கரி ஒன்று இருந்தது அந்த பக்கத்துல. அந்த பேக்கரி நடத்துறவர் சிங்களவரோ தமிழரோ? அநேகமா யாழ்ப்பாணத்துல இருந்தது. சிங்களாக்கள் நடத்தின பேக்கரிகள் அதிகம் இருந்தது. கச்சேரி ஆப்போசிட்டா இருந்தது. நன்றி நன்றி. ரைட், நன்றி ரஜினி அவர்களே. என்ன சிவாஜினி அவர்கள் நடக்கிறீங்களா, இருக்கிறீங்களா, ரோல் சுத்துறீங்களா தெரியல. உங்களோட கருத்து மற்றும் ஜெயநடேசன் அவர்கள் நடக்க தொடங்கி இருக்கிறீங்க, சந்தோஷம். தேவாலயம் போய் கண்டு இருக்கிறீங்க. சரி சரி, நன்றி. யாராவது இதை ஒரு சிந்தனையாக யோசிச்சுட்டு நாங்கள் பெற்ற தெய்வத்துக்கு நுழைவோம். ஒரு பார்க்குற போது எங்களுக்குள்ள மனதுக்குள்ள சந்தோஷமாக இருக்கா. இவ்வளோ வயசு இருக்கிறாங்களே, பிச்சைக்காரர் இல்லை அவர்கள் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருப்பார்கள். அவர்கள் என்ன சொல்கிறது, கனவான்கள். ஆனால் எப்படி இருக்கிறார்கள், இது இருக்குது. இது எந்த கிராமத்தில் நிறைய வருது. கேத்தரின் ரோட், ஹை ஸ்ட்ரீட் 2 நான் கேத்தரின் ரோட் தனி 2லையும் 12 நான் எண்ணி இருக்கிறேன். இதுக்கண்டே காரில் மெதுவாக சில நாட்களில் போய் எண்ணி இருக்கிறேன். 12 நிறுவனங்கள். அது நான் பார்த்த இடம் எல்லாமே இஸ்லாமிய கல்ச்சரல் சென்டர் எல்லாம் இஸ்லாமிய பேர்லாம் இருக்கும். அது ஒருவேளை இந்த பொரோவுக்கு நன்றி தெரிவிக்கிறார்களா, பொரோவுக்கு நாங்கள் ஆளுமை மிக்கவர்கள், உங்களுக்கு பிச்சை போடுவர் நாங்கள் என்று காட்டுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. 2ல் 1 நடக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இல்ஃபர்டில், எப்படி தீரன் உங்களோட நகரங்களில்? இது என்ன இத முதல்ல அதுதானே கேக்குறீங்க? ஃபுட் பேங்க் தொடர்ந்து ஃபுட் பேங்க். அது என்னென்ன போனா தனியா இருக்குது. பொதுவாக அந்த டெஸ்கோ, சைஸ்வரிஸ் மாதிரி அப்படியான இடங்களை தனியா ஒரு இடத்தை ஒதுக்கி அது வைத்திருக்கிறாங்க. அப்படி போட்டு போக அதில் வந்து எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஃபுட் பேங்க் கொண்டு ஒரு ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கின்றது. அங்கு போய் தேவையானவர்கள் பலர் வாங்குவார். ஆனா இப்படியான நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் போய் வாங்குவது மாதிரி ஒரு தரம் சொல்லவில்லை. இது தேவையான ஏன்னா மில்டிங்கின்ஸ் இருக்கிறவர்கள் கொஞ்சம் திமிர் பிடிச்சவர்கள்.
ஓ, 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 ஆனா ஓ. தன்மானமாக, அதாவது என்னால இயலும், நான் இந்த நிலையில இருக்கிறேன், நான் ஏன் வாங்கணும் அப்படி நினைப்பவர்கள் இப்ப எல்லாரும் போக மாட்டார்கள். தேவையானவர்கள் மட்டும் போய் அதை எடுப்பார்கள் இருக்கு. ஏனென்றால் லோக்கல் நியூஸ் பேப்பர் செய்தி லோக்கல் பேப்பர் இருக்குதானே, அதுல கூட அப்படி வாரல்ல. அந்தபடியா சரி அது தேவையானவர்கள் மட்டும் வந்து எடுத்து போவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீங்களும் நீங்க கஜினி சொல்ற மாதிரி அவர்களோட free போல என்றதுக்காண்டி தேடி பாருங்கள், கூகுள் பண்ணி நாளைக்கு தேடி பாருங்க எனி அதர் ஃபுட் பேங்க்ஸ் இன் மை ஏரியான்னு சொல்லி. அதே நேரம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளில் வைத்திருப்பார்கள் உங்களுடைய எஞ்சிய அல்லது மேலதிகமாக அல்லது விரும்பினால் இதில் நீங்கள் அன்பளிப்பு செய்யலாம்னுட்டு. அப்போ இதை அது மாதிரி ஆங்கில வானொலியில் தலைப்பாக்கின போது கேட்டார்கள், நீங்கள் அறாவிலைக்கு சாமான விற்கிறத குறைச்சி வித்தாலே இப்படிப்பட்ட இடங்களில் போட வேண்டிய அவசியம் இல்லை. பெரும் லாபம் ஈட்டுகிறார்கள் இவர்கள். ஒரு 20 பென்ஸ் பெறுமதி உள்ள பானை 150 விற்கிறார்கள். என்னவென்றால் பார்த்தால் இப்படி போர் தொடங்கி விட்டது என்றால் நாளைக்கு கூட்டிடுவார்கள். ஆனா வந்த ஸ்டொக்கெல்லாம் இருக்கத்தானே வேணும், அதையாவது நியாயமான விலைக்கு விற்கலாம். இன்று யுத்தம் தொடங்குகிறது, அங்கு லெபனான் ஈரான் இடையான கால்வாய் அடைக்கப்பட்டது என்றால் இன்றைக்கு பின்னேறம் பெட்ரோல் விலை கூடிரும். அது ஏற்கனவே வருடக்கணக்காக சேமிப்பில் உள்ள பெட்ரோலை அது என்ன அமர்த்தி அடிக்கிற விளையாட்டு. அதே அரசாங்கம் ஊக்குவிக்கிறது, அவர்கள் தடை செய்யவில்லை. சொன்னார்கள் பெட்ரோலுக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்து எல்லாரும் அறிவிக்க வேணும், ஏரியா பை ஏரியாவாக கண்ட்ரோல் ப்ரைஸ் ஒன்றை கொண்டு வர போகும். இது இந்த ஈரான் யுத்தத்துக்கு முன்னர். இப்ப அதெல்லாம் எண்ணி இருக்கிறோம் என்றுதான் சொன்னார்கள், நிச்சயமா கொண்டு ஒருத்தர் முடிவாக சொல்லுவோம் மனசால நினைக்கிறோம். நாங்கள் ஏன் அலைகிறோம், ஒவ்வொரு பெட்ரோல் வெளியே பார்ப்போம், இன்னும் இது 1.62. அப்போ காருக்குள்ள இருப்ப சொன்னால் நான் 1.57 கண்ணு. நான் சரி அங்கால போவோம், இல்லை அவங்க கூட்டி போட்டாங்க இப்போ 1.63. அலைச்சல். அதுவும் ஒரு பிச்சைக்காரத்தனமா தானே தெரியுது. நல்லா உழைச்சா விலை கூட்டினா என்ன, காரை விட்டு அடிச்சுட்டு போக வேண்டியானே. நாங்கள் அதுவும் மறைமுகமாக பிச்சை தான் எடுக்கிறோம். இப்ப ஒரு பெண் அறிவிப்பாளர் எளிய பிள்ளை இருந்தார். அவர் கல்யாணம் கட்ட பிறகு கணவன் மிக 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 கட்டுப்பாடான, அவருடைய பாசையில் மேலே கஞ்சலான ஒரு கணவன். அவர் ஒரு கணக்காளர், அக்கௌண்டன்ட். அவர் சொல்லுவார், சீனிக்கு ஆல்டிக்கு போங்கோ, கோப்பிக்கு லிடிலுக்கு வாங்கோ, இந்த காலை உணவு சீரியல் வாங்குறேன்டா டெஸ்கோக்கு போங்கோ. இந்த பெண் பிள்ளை இங்கே பிறந்து வளர்ந்தவர், அவர் இன்னும் ஒரு ஆசிய நாட்டிலேருந்து வந்தவர். கொஞ்ச நாளாக செய்து பார்த்துட்டு கேட்டார், இன்னும் பிச்சு எடுக்க அனுப்புறீங்க என்னண்டு. இல்லை சீனி அங்கே 5p குறைவு, கோப்பி இங்கே 10p குறைவு, சீரியல் அங்கே 1p குறைவுண்டு அவர் போட்டு பிறகு கொண்டு வந்த பிறகு பில்லெல்லாம் செக் பண்ணுவார். அவன் என்ன இது சீனி அள்ளியில் வாங்கல போல இருக்கு. இவர் சொன்னார், போய் சொன்னான் சீனி அங்கே முடிஞ்சுதான். இல்லை அதுவும் ஒரு வகை பிச்சைக்காரைத்தனம் தானே, அது கெட்டிக்காரத்தனமா. தான் வாங்குறது வேற, மனைவியோ கணவனையோ விட்டு வாங்குறது ஆரம்பம். பிச்சையின் ஆரம்பம். ஆக கஞ்சல் தனம் பண்ணிடல. அது என்ன, ஒரு கொஞ்சம் கூட உழைச்சு கொஞ்ச காலம் தானே வாழ போறோம், கொஞ்சம் கூட உழைச்சு. நல்ல கேள்வி. பிச்சைக்கு வேற என்ன பேர் இருக்கிறதா? அது ஒரு மாதிரி இருக்குமோ. பிச்சைக்கு பேர் ஜாசகம். ஜாசகம். ஓ நன்றி வாணி. வணக்கம். நன்றி. ஜாசகம் என்று சொல்லுவோம். கலைவாணி இணைந்திருக்கிறார், வாருங்க. கலைவாணியும் மகேஸ்வரி அவர்களும் நடந்து சென்று. சரி வாணியக்கா, நாங்கள் யாசகர்கள். இவர்கள் நடை யாசகம் செய்கிறார்கள். வணக்கம் மணியக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் குப்பைகளை இப்படி மக்கள் போகின்றார்கள் என்று 2 பேரும் சிந்தித்தபடி கதைத்து கொண்டு போகின்றோம். என்னது? அடுத்த கிழமை மோகனா. ஓ
அப்ப எப்படி வாணியக்காவை நடப்பதற்கு அழைத்தீர்கள் என்றதை அடுத்த கிழமை பேசிக் கொள்வோம். இல்ல ஒவ்வொரு ஞாயிறும் இடையில எல்லாம் போவார்கள். இவர்கள் ஜூம் போடுவதில்லை. இன்று நான் ஹலோ மிஸ்டர் டீன், மிஸ்டர் டீன், நாங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கிறது மிஸ்டர் டீன். ஒரு சண்டே விட்டாலும் திங்கட்கிழமை 2 பேரும் ஜாயின் பண்ணிடுவோம், 2 பேரும். ஆனா வீடியோ போடுவதில்லை. வீடியோ போய் இன்றைக்கு நான் கேட்டேன். உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பல போறோடக்கு இல்ல அனுப்பினாலும் நான் ஊர்பற்ற மாட்டேன் பயன்தான். வணக்கம் 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 வணக்கம். ஹரிராமன் அம்மா நேற்று பெருமையாக இருந்தது என்ன? சொன்னவா வாங்கி வந்து சொன்னவா எனக்கு தேங்க்யூ. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஈஸ்வரன் நிறைவில் நின்றுனீங்களா? ஒரு தகவல், இப்ப நாங்க வரிசையில கையேந்திர கதையை பற்றி கதைக்கிறோம். தகவலாக சொல்லலாம், நேற்றைய பொன்மாலை பொழுது 570 அது ஃபாட்டா டேலண்ட் அகாடமி என்ற பெயரில் தான் அதை கொண்டு போக போகிறோம். நேற்று சிறப்பு குழந்தைகளுக்கான இசை நிகழ்ச்சி தீரன் லபக்கடி விட்டுட்டார். ஆனால் சேர்த்த தொகை 8000+. அதில் ஒவ்வொரு 24 பிள்ளைகள் ஆளுக்கு 336 பவுன்கள் பெற்றார்கள். ஒவ்வொருவரும் 24 தர 336. அது பிரித்து எல்லாரிடமும் மேடையிலேயே கையளித்த பொன்மாலை பொழுது இதுவரையில் நடந்த பொன்மாலை பொழுதுகளில் ஒரு உச்சத்தை தொட்ட, ஒரு மன திருப்தியை முழுவதுமாக தந்த ஒரு நிறைவு நாள். இப்போ ஒரு ஹரிராமன் அம்மாட்ட கேட்டேன். ஆனால் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் நிறைய பேர் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். தங்கள் வாழ்க்கையில் இது மறக்க முடியாத, தன் பிள்ளையின் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்று அம்மாக்கள் நிறைய பேர் அதை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் நடந்தது. ஆகவே ஃபுட் பேங்குகள் எல்லாத்தையும் நிறுத்துவோம், கைகளை நிரப்புவோம், உழைக்கக்கூடிய புதிய உத்திகளை தேடுவோம். இந்த சோலோ பேனல் அமைக்கிற திட்டத்தை நாங்கள் கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டும். வீட்டுக்கு வீடு சோலோ பேனல் எல்லாம் பூட்டி எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எல்லாத்தையும் குறைச்சி அதிலும் நாங்கள் லாபம் ஈட்ட வேண்டும். உழைப்போம். பிள்ளைகள் என்ன செய்தாலும் அது அவேண்ட பிரச்சனை. நாங்கள் என்ன வயதாக இருந்தாலும் 1க்கு 4 உழைத்து கம்பீரமாய் வாழ வேண்டும். ஆகவே எங்களுடைய சிந்தனைகள் கூனி குறுகக்கூடாது. எங்களுடைய சிந்தனை எப்போ முனைப்பாக இருக்க வேண்டும். நாட்டில் விலை எல்லாம் அதிகரிச்சிட்டுதுன்னா நாங்கள் கவலைப்படுத்தவில்லை. நாட்டிலானே அதிகரித்தது. இங்கிலாந்தில் 61 மில்லியன் பேருக்கும் அதிகரிச்சிருக்கு. நம்ம எனக்கு மட்டுமா இல்லையா? அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் புதிய ஏதாவது பிரச்சனை வரும்பொழுதுதான் அந்த அப்படியான சிந்தனையும் வருகின்றது. பாருங்க, சோலார் பவர், அது என்ன, சூரிய சக்தியில மின்சாரம் இதுவரையில கண்டுகொள்ளவே இல்லை நாங்கள். இப்பொழுதுதான் பொதுவாக எல்லாருமே துவங்கிவிட்டார். அப்படி நடக்கிறபடியா ஏன் இவ்வளவு அதிகரித்து நாங்கள் எங்களோட உழைப்பை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? இப்போ இன்றைக்கு தகண்டு வெயில் இருக்குது. நான் இந்த ஷர்ட், வெறும் ஷர்ட்டோட இன்றைக்கு நடந்தேன். ஆனால் கன பேர் ஜக்கெட்டோட நிற்கி நம்ம ரோட்டு வழியை, சாதுவான மெல்லிய காற்று. ஆனால் இந்த சூரிய ஒளி எல்லாத்தையுமே தீர்க்குது. உடலுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பிரச்சனையும் தீர்க்குது. அது எனக்கு வீட்டை போவே இப்ப விருப்பம் இல்லாம இருக்கு. அவ்வளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. ஆனா நீங்க ஜக்கெட்டோட வலிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல கொஞ்சம் அது ஒரு குளிர். நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு வெளியான இடத்துக்கு போறீங்க. நான் நடந்தது எல்லாமே கடைகள் உள்ள தெருவாக இருந்தபடினால நல்ல வக்கையாக இப்படியே நடந்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. உண்மைதான். சிவாஜினி அவர்கள் இன்றைக்கு சும்மா அவ வீட்டை ரோல்ஸான் சுத்துறான்னு தெரியுது. தூண்டி பார்ப்போம். இப்ப நீங்கள் எங்க கலைவாணியும் மகேஸ்வரி அவர்களிடம் அப்படி அவருக்கு மற்றவர்களையும் காட்டுங்க பாப்போம். சுத்தவரை யாரெல்லாம் ஒருவரும் இல்லை. சரி. ஆனா உங்களோட பலே ஒரு தரம் வர இல்லையா ரோட்டுக்கு? கண்டுகால சொல்லியாச்சு. அவருக்கு மகேசக்காவோட அப்பாவுக்கு மகேசக்காவில கண்ணை போட்டார். எத்தனை அமௌண்ட் ஆகியோன்னு கேட்டு போறேன். பொம்பளை கிட்ட வயது கேட்க கூடாது. அப்ப தான் தனக்கு 60 யங் போய் இல்லோ. அவரே கதை மறைச்சார். அப்ப நாங்களும் சொன்னோம் 45 வந்துட்டு.
நீங்க சொல்லுங்க. நாங்க நடைப்பயணத்துல மட்டும் நடக்கிற போது மட்டும் நாங்கள் சேர்ந்து பேசலாம் என்று சொல்லி, நடை முடிந்தவுடன் நீ யாரோ நான் யாரோன்னு பிரிந்து விட வேண்டும் என்று. அவர்கிட்ட அதானே பார்த்தேனா அவரு இப்ப அடுத்த கிழமை ரோஸ் கொடுக்க போறாரு போலாம் தெரியுது மேய்ச்சல். இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு மனைவியோடு வந்தால் பூனையாக பெட்டி பாம்பாக அடங்கி நிற்பார்கள், ஒன்றும் கலைக்க மாட்டாரு. இல்ல அவர் நல்ல ஒரு மனுஷன், சும்மா தான் கேட்டு நான் சும்மா பகடி தான் சொல்றேன். நல்ல டீல் மோகன்டா. நடக்கும் வரைக்கும் நானும் நீயும், நடந்து முடிய நீ யாரோ நான் யாரோ. அதுக்கு முதல் ரோஸ் வாங்கிடும். ஒரு உயர்ந்த மனிதன், வாணிக்கும் தெரியும், ஒரு உயர்ந்த மனிதன், வாணிக்கும் தெரியும். அவரை இப்போது இறந்து விட்டார். எங்கள் ஊரை, இலங்கையில் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். தொப்பியெல்லாம் போட்டு ஸ்மார்ட்டாக தான் வருவார். அவர் இங்கிலீஷாக கலைப்பார். ஐ வாஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ வாஸ் நியர்லி நேவிகேட்டிங் த ஷிப் என்று சொல்லுவார். அதாவது கப்பல் கேப்டனுக்கு அடுத்ததாக தான் நான் வேலை செய்தனான்ற மாதிரி தான் புழுவார். அவருக்கும் மனைவிக்கும் இடையில சொல்ல, ஏன்னா அவர் மனைவியை கொஞ்சம் அடக்கி வச்சு தான் செய்தார். பிள்ளைகள் வளர்ந்தோடனே மனைவியை திருப்பி வாய் காட்ட தொடங்கிட்டா. பிறகு சரிவரையில் பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, மனைவி காட்டுவதற்காக ஒரு மலேசிய வயதான பெண்மணியோடு நட்பு கொண்டாடி வீட்டை ஃப்ளட்டுக்கெல்லாம் வந்து போவார். அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுவார் ஃபேஸ்புக்கில். அப்போ அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவர் நல்லா பலகாரம் எல்லாம் செய்வா, சொல்கிற சாமான் எல்லாம் வாங்கி வைப்பேன், எனக்கெல்லாம் சுட்டு தந்து நாங்கள் ரெண்டும் சாப்பிட்டா அவள் போயிடுவா வீட்டு. வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் தன் மனைவிக்கு காட்டுவார், எனக்கு ஐ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். அதே போலத்தான் 60-70கள் தாண்டினால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். சும்மா அடங்கி பற்றி பாம்புகள் போல இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கணும். மனது சொல்றது உதடுகள் உச்சரிக்க வேண்டும். ஓம் சொல்லுங்க தீரன். நாங்கள் ஒரு 30 வருடம் பொறுத்திருக்க வேண்டும். அது கொஞ்சம் ஓவரா தெரியல. தீரன் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் முடியாவது இருக்குது. நன்றி நன்றி, தொடருங்கள். இப்படி அடிக்கடி நடக்கிறது சூமுல வாங்கும். இப்போ ஈஸ்வரனாவோட தான் நாங்க கேட்கணும். 60-70 சொல்றீங்க தானே, அப்போ ஈஸ்வரனாவின் வாழ்க்கையில மனசுல நினைக்கிறத அப்படியே உச்சரிக்கிறாரா? அத மனதில் நினைப்பது உதடு உச்சரிக்க வேண்டும். நிச்சயமா அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? நான் எனக்கு இருக்கிறது, அதனாலதான் கன்னடத்துல அடி வாங்குறேன். ஈஸ்வரனா மௌனமா இருக்கிறார். என்னத்த சொல்றது, உங்கள்ட்ட தான் கேட்கிறாரு. இல்லை, மூளை சொல்வதை உதடு சொல்வது அல்ல, அது வேற விஷயம். அது பிளான் பண்ணி கதைக்கிறார்கள். மனசு சொல்வதை, மனசு என்ன இங்கே இல்லை, சும்மா தொட்டு பழகிட்ட. மனசு சொல்வதை உதடு உச்சரிக்கின்ற வாழ்க்கை வேண்டும். என்ன தீரன், 30 வயசுல வருமா உங்களுக்கு அந்த வாழ்க்கை? அப்படி அதுக்கு தான் தயார் பண்ணி கொண்டு இருப்பேன். என்ன என்றும் இளமையா இருக்கணும், அந்த வயது கூட இளமையா இருக்கணும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். அதுக்காக இளமையில் செய்வதெல்லாம் செய்ய போறதில்லை, அப்படியா நினைச்சிருக்கிறேன். பார்ப்போம், 30 வருடம் பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, அது வேற கதை. இப்போ உலகத்தில் எதுவுமே தவறில்லை, நாங்கள் மறைக்காத வரைக்கும். உலகத்தில் எதுவுமே தவறில்லை, நாம் அதாவது மற்ற மாதிரி சொன்னா முந்தி சொல்ற, நான் உலகத்தில் எல்லாரும் நல்லவர்கள் பிடிபடும் வரைக்கும். பிடிபடும் மட்டும் நல்லவர்கள் இல்லை, எல்லாரும் நல்லவர்கள். அப்ப நான் பிளவிட்ட அதே ஒழிக்கணும், ஏன் மறைக்கணும்? பிளதானே விட்டுட்டேன். நான் இப்பொழுதும் அப்படித்தான் என்றுதான் எல்லாரும் சொல்வார்கள். உண்மையில நான் ஒரு 80% அப்படித்தான் நினைக்கிறேன், வாழ்றேன். 20% எங்கேயாவது குறுகுறுத்துறது தான், ஒன்றும் செய்யலாம கிடக்கு. அதனால் அதை இன்னும் ஒரு 90% உயர்த்த வேண்டுமென்னு நினைக்கிறேன். அப்ப நான் பிழையென்று உலகம் சொல்வதை நான் சரியென்று செய்கிற போது ஏன் மறைப்பேன்?
அப்ப 100% அப்படி செய்யலாது. 100% செய்கிற போது நாங்கள் இறந்திருப்போம். 100% அப்படி என்றால் ஒரு கடவுள் நிலைக்கும் போயிருக்கக்கூடும். சமாளிக்க முடியாது. இல்லை அப்படி இந்த அப்படி உலகத்தையே அப்படி சமாளிக்க வாழ்றது. முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பெர்சன்டேஜை கூட்டி கொள்ளலாம். அப்போ மூளை சொல்றது எப்படின்னா டிப்ளோமேட், இதில் கதைக்கலாமா, இதில் விடலாமா, இதை சொல்லலாமா, அது செகண்டுக்குள்ள முடிவெடுத்து இல்லை இதில் பேசாமல் இருப்போம், இப்போ இதில் இந்த கதையை விடுவோம், ப்ராசஸ் பண்ணும். இதில் இழுத்து கதைப்போம், அண்டைக்கு இழுத்து கதை, அது மூளை சொல்லும். அது டிப்ளோமேட், ராஜதந்திரம். ஆனால் மனசுன்றது வெள்ளந்தி போல. நேவிஸ் அவர்கள் வெள்ளந்தி அல்ல, ஒரு பிங்க் கலரில் பூ போட்டிருக்கிறார். ஆனால் வெள்ளந்தி என்பது அப்பளுக்கு இல்லாத மனம் போல பேசக்கூடிய வாழ்க்கை வந்தால் என்னது, இப்போ பழகி போனால் சரிதானே. இவர் எல்லாத்தையும் ஓட்டவாய் சொல்லிடுவார் என்று சொல்லட்டுமே. சொல்லாது மறைக்கிற தருணங்கள் நாங்கள் தப்பழைக்கிறோம். சரி, சிவாஜினி அவர்கள் தான் இருக்கிறேன் என்பதை வீடியோ போட்டு காட்டிட்டார். அவருடைய கருத்தை கேட்டுக்கொண்டு பெற்றோர் தெய்வத்துக்குள் நுழைவோம். தீரன் இன்றைக்கு பெற்றோர் தெய்வம் வித்தியாசமான தலைப்பு, உங்களுடைய கருத்தும் தேவை, நான் அதை சொல்லுகிறேன். இப்போ பார்த்துருந்தீங்களா? இல்ல பார்க்கிறேன். உறவுகள் குழுமத்தில் இருக்கிறீங்களா தெரியல, வச்சிருக்கிறது பார்ப்போம் இருக்கா பார்க்க. அப்படி இல்லாட்டி குரல் ஒளிபரப்புறேன். சிவாஜினி அவர்களே வணக்கம், ரொம்ப நேரமா கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். வணக்கம். என்ன நடக்குது, ஏன் மௌனம், என்ன பிரச்சனை? வேற நாட்டு பாசையில் தொங்குறீங்க, ரொம்ப நேரமா சொல்லுகிறீர்கள், அதிசயமா இருக்கிறது. ரொம்ப நேரம் ரொம்ப நேரம், இது உல்டா பாட்டு. ஓகே, சொல்லுங்க சிவாஜி. நடந்தோண்டுதான் இருக்கிறான், நானும் ஒரு இடத்துல இருந்து கதை போட்டு வேகமாக நடக்கிறேன். நான் இடம் முடியல, இடம் அப்படி இல்லை, அப்படி இல்லையா? வளமையா நாங்க போற இடத்துக்கு வந்து சேரணும். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இந்த வரிசையில் 2 சாப்பாடு வாங்குற இடங்கள் சுவிஸ்ல இருக்கா இல்லையா? இலவசமான சாப்பாடு வாங்குறாங்க, அப்ப இல்ல போலாங்க. அரோலையும் காண இல்லை, பாசல்லையும் காண இல்லை, ஆனா சூரிச்சில இருக்கலாம். ஏன்னு நெக்கிறேன், என்ன அங்க ரோட்டு வழியே எல்லாம் இருக்கணும், ஊசி ஏத்தி கொண்டு. சுவிஸ்ல இல்லையா? நாடு இந்த முன்னினால் டென்மார்க் வாசிகள் எல்லாம் பாமூத்தில் இருக்கிறோம், பூக்களுக்குள்ள ஒளிந்திருந்து பேசுவார்கள். கேட்டா சொல்லுங்க, டென்மார்க்ல ஃபுட் பேங்க் இருக்கா? அதாவது குறிப்பாக ஸ்கandinavian நாடுகள்ல அப்படி ஒரு நிலைமைக்கு அந்த மக்களை அந்த அரசாங்கம் வைத்திருக்கிறதா இருக்கிறதா என்று கேட்கலாம். சரி, எல்லாட்டி தேடுவோம். இதை தேடு, என்ன சூழல் அறிவு தானே. நான் வாழ்ற நகரத்தில், என்னுடைய நாட்டில் என்ன நிலவரங்கள் என்பதை கேட்கலாம். நான் அறிந்த வரைக்கும் இந்த இலவசமாக அப்படி கொடுபடை இல்லை, யாரையும் இருக்கவும் விட மாட்டான். அது நல்லதுதானே, நாமே உழைச்சி இருக்கும் வரைக்கும் நாமே சாப்பிடுறதுதான் சந்தோஷம். எங்களுக்கு ஹெல்த்தி, எங்களுக்கும் சந்தோஷமும் கிடைக்கும். இங்கேயும் நல்லா தான் வாழை இல்லையென்றா காசெல்லாம் கொடுத்து வீடெல்லாம் கொடுத்து, அதுவும் வீடே இல்லையென்றால் ஹோட்டலில் கொண்டே கொடுத்து காலை சாப்பாடும் இரவு படுக்கையும் ஹோட்டலில் கொடுக்குற வாழ்க்கை தான் லண்டன்லையும் இங்கிலாந்துலையும். அப்படி இருந்தும் இவ்வளவு ஃபுட் பேங்குகள் ஏன் கூடுது? இதுன்ற பின்னணி என்ன என்றது தான் தேடலாம், தொடர்ந்து தேடுவோம் கண்டிப்பாக. ஓம் ஓம். சரி, மகிழ்ச்சி. வேறு யாரும் எதுவும் சொல்ல போறீங்களா? பெற்றோர் சொல்லுங்க. அண்ணா, தமிழர் இல்லாத ஒரு நாடை தெரிவு செய்தால் அவர்கள் இல்லாத நாட்டில் நீங்கள் சொல்ற அந்த சூழல் இருக்கும். இலவச உணவும் கொடுப்பது இல்லை என்று சொன்னால் கௌரவமாக ஆண்டவன் பேரால் கோயில்கள் இருக்கும், அதில் அந்த நடைமுறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இல்ல, கோயில்ல போய் பிரசாதம் வாங்கி வீட்டுக்கும் நடாமோனுக்கு கொண்டு வர்றது கௌரவ பிச்சை. அதுவும் அந்த இதுதான், எல்லாம் சேம். ஆனால் இப்ப இந்த சீக்கிய கோயில்கள் எல்லாம் குருநானக் உலகம் முழுவதும் 24 மணி நேரமும் போனால் உணவு கிடைக்கும் வாழ்க்கை இருக்கிறது தானே. வீட்டுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால்
அந்த கோயில்கள் செல்வ செழிப்பாக, ஏனென்னா இப்போ ஒரு 100 பேர் அந்த இலவச உணவை உண்டால் அதில் 50 பேர் மேலதிகமாக காசை கொடுத்துட்டு போகிறார்கள். அவர்கள் காசி பணத்துடன் தான் இந்த நாட்டுக்கு வந்தது பெரும்பான்மையான ஆட்கள். ஓம், பரம்பரை பணக்காரர்கள். ஸ்பெஷலாக உகண்டாவிலிருந்து 24 மணித்தியாலத்துக்குள் வெளியேறி வந்தவர்களும் பணச்செல்வாக்கோட வந்தவர்கள் இங்கும் வந்து பணச்செல்வாக்கு அவர்களுக்கு இந்த தேசிய வருமானத்தில் கொடுப்பனவில் இருப்பதே ஒரு வெக்கக்கேடாக நினைக்கும் ஒரு சமூகம். ஓர் இருவர் இருக்கலாம், அவர்கள் பெரும்பாலும் தங்கள் ஒரு சுய தொழிலில் தான் தங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சமயம் சார்ந்த ஆலயங்கள்ல அதுக்கான போதனைகள் தான் கொடுக்கிறார்கள். ஆளுக்காடு உதவி செய்கிறாள். அது இஸ்லாமிய சமயத்திலும் அது இருக்கிறது. இங்கு வந்து ஒரு பிரபல்யமான வங்கி உருவாகி ஏற்கனவே உருவானது. இப்போ ஹலால், அந்த வங்கியின் பேர் ஹலால், கேள்விப்பட்டீங்களா? அது யாரும் அங்கே அவர்கள் வட்டி வாங்குவது தவிர்க்கப்படும், அது ஹராம். அப்ப இந்த ஹலால் வங்கியில் வட்டி இல்லாத கடன் கொடுக்கிறார். இதை பற்றி எனக்கு விவரம் தெரியவில்லை. பல இடங்களில் இந்த விளம்பரங்கள் பார்க்குறோம். என்னடா அங்கே வட்டி வந்து குற்றம். இன்றைக்கு வஜிதா முகமது அவர்களை காணவில்லை இந்த பக்கம். சரி, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வந்தால் வணக்கம். பூக்களின் நடுவே இருக்கிற டென்மார்க். வாங்க, வணக்கம், வாங்க வாங்க. டென்மார்க்கில் கேள்விப்பட்டுக்கிறீங்களா ஃபுட் பேங்க் இருக்கோண்டு? வணக்கம். அப்படி இருந்ததா நான் அறியல இருந்த காலத்துல. ஓகே, இந்த கிழமை அங்கே ஊராக்களுக்கு டென்மார்க்காரருக்கு கோல் போட்டு கேளுங்க, இன்றைக்கு அப்படி எதுவும் இருக்கா, கேள்விப்பட்டீங்களான்னு. நீங்க இருக்கிற காலத்துல இருந்திருக்காது. அங்க இருக்கிறவ அரசாங்கத்துக்கு என்ன நடக்கிறது என்றத கூட ஆராய்ச்சி பண்றேன். இப்ப சென்ற மாதம் எலெக்ஷன் நடந்தது. யார் அதுல வென்றார்கள், யார் அதுல கூட்டம் அமைக்கிறார்கள், அதை கூடி பலரிடம் நான் கேட்டு பார்த்தேன். ஒருத்தருக்கும் அதை பற்றி அக்கறையே இல்லை. அது பிழையல்லோ, மகாபிளை. அது என்ன இப்ப ஈடுபடாட்டி பரவாயில்ல, ஆனால் அவர்கள் vote பண்ணலையா? vote பண்ணல இல்ல, vote பண்ணுவார்கள், அது செய்து கொள்ளுவார்கள். ஆனா அதுல யார் வெறியினம் யார் போயினம் என்ன நடக்கிறது. உதாரணமாக ஒரு லாட்டரி சீட்டு எடுத்தவர் 8 மணிக்கு பிறகு அவர் பார்க்கறே இல்லை யாருக்கு விழுந்தன்ற மாதிரியில் உங்களோட கதை இருக்குது. நான் 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். நான் இன்னும் பார்க்கல என்றுதான் சொன்னேன். இன்னும் பார்க்கவில்லை என்பது வேற கதை. இன்னும் பார்க்கல. அது முடிஞ்சு நடந்து அவர்கள் இப்ப கூட்டணி அமைத்து விட்டார்கள். ஆனா அவர்கள் தெரிந்ததாக ஒரு தரமே சொல்லல. நீங்க இங்கிலாந்துல இருந்து டென்மார்க்க பாக்குறீங்க, ஆனா அவர்கள் அந்த நாட்டில இருந்து. நான் நினைக்கிறேன் நீங்கள் பேசியவர்கள் அப்படி நினைக்கிறேன். பொதுவாக மனிதர்கள் ஒரு பொது அறிவுக்காவது தேடி இருப்பார்களே. இல்ல, டெனிஸ்காரர் வந்து கட்டாயம் அந்த நியூகதன்னு சொல்லுவினம். 1-2 DK 1 DK 2 இருக்கு. அந்த இது கட்டாயம் அவர்கள் பார்ப்பார்கள் அந்த நியூஸ். அப்ப நீங்கள் உங்களுக்கு டெனிஷ் மொழி கற்பித்தவர்கள் அவையோட பழைய ஆக்களோட தொடர்பு இருக்கா? டெனிஷ்காரரோட பழையவர்கள் என்று படிப்பித்தவர்கள் இல்லை. ஆனா எனக்கு வீட்டுக்கிட்ட அவர்களிடம் கேட்டு இந்த ஃபுட் பேங்கை பற்றி ஒரு அடுத்த கிழமை சொல்லுங்க வந்து. நீங்க சொல்றது வந்து இப்ப அந்த கஷ்டப்பட்டு படுகிறவர்களுக்கு உதவி செய்வதைத்தான். அதுல கோட் ஷூட்டோடையும் நீக்கிறார்கள். அதனுடைய கஷ்டப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. இங்க தெருவுக்கு தெரு வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் பெருமளவு உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து சமைத்த உணவு அல்ல, உலர் உணவு, ட்ரை ஃப்ரூட்ஸ் வைத்திருப்பார்கள். வரிசையில் வந்து அதை வாங்க ஒரு ஆளுக்கு 1-2 என்று கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நான் அதை இங்க பார்த்திருக்கிறேன். வெம்பிலியில எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீண்ட கியூல நிக்கிறார்கள் மக்கள். அதற்கு பிறகுதான் 2-3 நாட்கள் பார்த்தா பிறகு அதை கேட்டேன். அந்த கிழமையில
ஒரு நாளைக்கு ஒரு சர்ச் ஒன்றில் கொண்டாந்து கொடுக்கிறார்களாம். அதிகாலையிலேயே சனம் போய் கியூல நின்று போய் வேண்டுகிறார்கள். தேவாலயங்களில் அன்றைய காலத்தில் இருந்து இருக்கிறது. ஆனால் இது வீதியில் வைத்து தேவாலயத்தில் இல்ல, தேவாலயத்துல ஒரு இடத்துல வச்சு கொடுக்கும். சரி 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 தேவாலய இல்ல சாப்பாடு அதுக்குள்ள இல்ல. இல்ல. ஓகே ஓகே. அதைத்தான் ஃபுட் பேங்க்ன்னு சொல்றோம். அந்த ஃபுட் பேங்குகள் இப்ப இங்க இருக்குது. நான் ஈஸ்டாவிலேயே கண்டுட்டேன். அப்ப நாடு முழுக்க இவ்வளவு இருக்கும். ஆனால் இங்க டென்மார்க்கில் நிலைமை இருக்கிறதுனால பற்றி அறிந்து சொல்லுங்க. அதுல வேற வேற கூடிக்கொண்டு போவதென்றும் அறிந்திருக்கிறேன். இந்த சில ஃபுட் நாட்களில் பேங்க் அந்த தள்ளு வண்டியில் இருக்கல்ல இழுத்து கொண்டு போவோம் சாமான் வாங்குறது, ஓ அது வரிசையாக அடுக்கி இருக்கும், ஆக்களை காண கிடைக்காது. அதே இதுதான் வெம்பிளியிலும் பல ஏன்னா 4 மணிக்கு ஃபுட் பேங்க் திறப்பார்கள் என்றால் காலமே 9 மணிக்கு வந்து அந்த வரிசையில தங்களோட கூடையை வச்சு போட்டு போயிடுவார். அப்புறம் வந்து இது எந்த இடம், இது எந்த கூடைன்னு நிற்பார்கள் போல இருக்கிறது. அதுலயும் மற்றது ஒரு எனக்கு தெரிய ஒரு தமிழ் ஒரு ஆள், ஒரு ஃபேமிலி ஒரு ஆள், அவ வந்து நாங்க அங்க அந்த பஜனை செய்ய கொஞ்ச நாள் போனேன் நான். திங்கட்கிழமையில அவன் வீட்டுல வச்சு சும்மா சாய்பாபாவுக்கு பாட்டுகள் செய்தவ. நான் வந்த நாளையில அந்த பேங்க்ல இருந்து எனக்கு ஒரு தலைச்சுத்து மாதிரி வந்துட்டது. அப்ப நடந்துதான் போனாங்க, கொஞ்சம் கிட்டத்தான். அப்ப அவ பார்த்துட்டு வந்து என்னோட கேட்டு என்ன நடந்தது, என்ன செய்றீர்கள், எங்க இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டுட்டு முதல் அவ என்ன கூட்டி வந்து பேருந்து எனக்கு ஏலாதுன்ற இதுல கொஞ்சம் கிட்டத்தான் இருக்கிறா. அப்ப வீட்டை விட்டுட்டு போனவ. அவதான் சொன்னா தண்ட வீட்டுல இப்படி ஒரு பஜனை நடக்குது, நீங்க நேரம் இருந்தா வாங்க பின்னேரத்துல என்று சொல்லி. அப்ப அவன்ற வீட்டை அந்த பஜனை முடியேக்க அவ சொன்னா என்னன்னு கேட்டா, தான் பாண்டுகள் வேண்ட போறேன்னு. ஆனா அவன் வீட்டை இருக்கிறதோ 2 3 பேர் தான். அப்ப ஏன் அப்படி என்று சொல்ல அவ சொன்னா, தான் ஞாயிற்றுக்கிழமையில பான் வேண்டியந்து இரவு போல எல்லாம் அந்த துண்டு துண்டா எடுத்து ஜாம் பூசி அதுகளை பூசி எல்லாம் பேக்கெட் பண்ணி தான் திங்கட்கிழமை விடிய கொண்டு ஒரு ரத்த கொடுத்துட்டு போறவ அந்த வீடு இல்லாம இருக்கிற பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு அவை அங்க வெவ்வேறு ஆக்களும் கொண்டு வந்து கொடுப்பினோம். நானும் ஒவ்வொரு முறையும் கொடுக்கணும் நான் சொல்லி. அப்ப அவரோட நின்று அந்த பூசா இதென்ன உதவி செய்த நான். அப்ப அவ சொல்லி அப்பதானே எனக்கு இங்க இப்படி சாப்பாடு கொடுக்கினோம் என்ற தகவலையே அதுலதான் நான் அறிஞ்சேன். தெரிய வந்தது. சரி, இல்லை அது இப்ப ஒரு பொறுமையாகிட்டது பாருங்க. அந்த அந்த குடும்பம் அது சாய்பாபா பஜனை செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தத்தை அவர்கள் தேடி இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப இப்படி எல்லாம் ஒன்றும் உதவி செய்யாம சும்மா நின்று கொண்டு நாங்கள் இது செய்யறதுல பிரயோசனம் இல்லை. என்ன இறைவனை வழிபாட்டு பஜனை வாடி போட்டு அவ இப்பவும் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறா. இப்ப அந்த கதை கேக்கையோ இதன்னைக்கையோ பொதுவாக அந்த என்னன்னு சொல்றோம், உண்மையா நடக்கிற ஒரு ஆளுநர் சொன்னா அவத எனக்கு இந்த மனம் பிடிச்சவ கதைச்சு கொள்ளுவோம். நாங்க சும்மா இடக்கிட போறது குறைவு, ஆனா கண்ட இடத்தையோ இருந்துட்டு படம் கதைச்சு கொள்ளுவோம். அது உண்மை. அப்படி எல்லோரும் அப்படி இல்லை, ஒரு சிலர் அப்படி இருக்கிறார். எல்லாம் சுயநலத்துக்காகத்தான் இப்ப இயங்குபவர்கள் கூடுதலாக இருப்பதாக நான் உணர்கிறேன். சரி, நல்லது. இன்றைய சிந்தனையோடு நன்றி நகுலவதி அவர்களே. சிந்தனையோடு சிலவற்றை சேர்த்தே பார்த்தோம். எம்மாவு என்கிற ஒரு ஊரின் பேரில் இயங்குகிற சரட்டியில் தொடங்கி இவ்வளவு தூரம் நகர்ந்திருந்தோம். சரி, சிந்தனை சொன்னோம், கருத்துக்களை பகிர்ந்தோம். எங்கள் வாழ்விலும் மாற்றங்கள் வரட்டும் என்ற சிந்தனையோடு சிந்தனையத்தை முடித்து பெற்றோர் தெய்வத்துக்குள் நுழைவோமா? தயாரா எல்லாரும்? நன்றி 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 நன்றி, வணக்கம். இந்த ஒலியை நான் போடுகிறேன், போட்டபடி நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கதைத்து கொள்ளலாம்.